ஓப்பனிங்ல ரோஸ் அப்படின்னு ஒரு டீனேஜ் பொண்ணை காமிக்கிறாங்க. காலையில எந்திரிச்சு ரொம்ப வேகமா கிளம்புறா. எங்கன்னா இவ ஒரு கடையில அசிஸ்டண்டா வேலை பாக்குறா போல இருக்கு. அந்த வேலைக்கு தான் இவ்வளவு வேகமா கிளம்புறா. நேரா போயிட்டு வேலையை முடிச்சுட்டு நைட் ஆனதும் வீட்டுக்கு போலான்ட்டு வரும்போது செக்யூரிட்டி ஒரு பேக் கொடுக்குறாரு. அந்த பேக்ல லாட்டரி காசு இருக்கு. அந்த காசை எலக்ட்ரிஷியன் கிட்ட கொடுத்துட்டு வர சொல்றாரா. இவளும் சரின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை வாங்கிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போறா. அங்க போய் கதவை தட்டினா அந்த பையன் கதவையே திறக்க மாட்டான். பக்கத்துல எங்க இருந்தோ சவுண்ட் வருது. ஒருவேளை அந்த பையன் அங்க இருக்கான் போல இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ரூமுக்கு போறா. அந்த ரூம்ல நிறைய பொம்மை இருக்கு. இந்த ட்ரெஸ் கடையில எல்லாம் புதுசு புதுசா ட்ரெஸ் மாட்டி விட்டுருப்பாங்களா பொம்மைக்கு, அந்த பொம்மைகளா இருக்கு. இங்கே அந்த பையன் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பையன் பேரை சொல்லிக்கிட்டே ரூம் ஃபுல்லா தேடுறா. அப்போ அதுல ஒரு பொம்மை மட்டும் பொறுமையா நவுறுது. அதை பார்க்கல. இன்னுமே ரூம்குள்ள இருந்துதான் சவுண்ட் வந்துட்டு இருக்கு. என்னடா அது சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தா அங்க இருக்க எல்லா பொம்மையுமே இவ்வளவு பிடிக்கிறதுக்கு வருது. அவ்வளவுதான் பயந்து அடிச்சுட்டு அங்க வந்து ஓட ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துல தப்பிச்சு போறதுக்கு வழியே இல்ல. அந்த பொம்மைங்கெல்லாம் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. அப்போ ஒரு கை வந்து ரோஸோடைய கை பிடிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம கதையோடைய ஹீரோ டாக்டர். அவரு ரோஸை காப்பாத்தி அங்க வந்து கூப்பிட்டு போறாரு. அப்ப ரோஸ் கேக்குறா, என்ன அதெல்லாம் பிராங்கா? சிஇஓக்கு தெரிஞ்சா கண்டிப்பா போலீஸ் கிட்ட சொல்லிடுவாரு தெரியும்ல அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாரு, உங்க சிஇஓ எல்லாம் எப்பயோ இறந்து போயிட்டாரு. இங்க இருக்க பொம்மைகள் எல்லாம் சாதாரண பொம்மைகள் கிடையாது. அதுங்க எல்லாமே பிளாஸ்டிக் கிரியேச்சர்ஸ். ஒரு டிவைஸ்னால கண்ட்ரோல் பண்ணப்படுது. அந்த டிவைஸ் இந்த பில்டிங்கோட மொட்டை மாடியில இருக்கு. அதை நான் பாம் வச்சு அழிக்க போறேன். இதுல நான் கண்டிப்பா செத்துருவேன். அதை பத்தி நீ கண்டுக்க வேணாம். நீ உயிரோட இருக்கணும்னா இப்போ இந்த இடத்த விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு போறாரா. ரோஸுக்கு ஒண்ணுமே புரியல. அங்க சண்டை போடும் போது இவங்க கையில ஒரு பொம்மையோட கை மாட்டிருக்கும். அதோட அப்படியே பில்டிங்கை விட்டு வெளியே போறாங்க. அப்படி வெளியே போனதும் ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த பில்டிங் ஃபுல்லா வெடிச்சு செதறுது. அதை பார்த்து பயந்து போயிட்டு ரோஸ் வேகமா வீட்டுக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ரோஸோடைய பாய் ஃப்ரெண்ட் பாக்குறதுக்காக வரான். ஒண்ணு இல்லப்பா, நான் சேஃபா தான் இருக்கேன். வெளியே போகும்போது அப்படியே இந்த கையை டஸ்ட்பின்ல போட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையோட கையை பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுக்குறாங்களா. அவனும் அந்த கையை வாங்கிட்டு போயிட்டு வெளியே டஸ்ட்பின்ல போட்டு போயிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் விடியுது. அலாரம் வச்சுலாம் எந்திரிக்கிறாங்க. ஆனா இவங்க போறதுக்கு தான் வேலை இல்ல. ஹீரோயினோட அம்மா என்ன சொல்றாங்க, பேசாம வேற வேலையை தேடு, இப்போதைக்கு உனக்கு அந்த வேலை கிடைக்காது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது வெளியே யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. போயிட்டு பார்த்தா இந்த டாக்டர் வந்திருக்காரு. என்னம்மா இது உன்னோட வீடா? இங்க ஒரு பிளாஸ்டிக் கிரியேச்சர் இருக்கிற மாதிரி சிக்னல் வந்துச்சு, ஏதோ தப்பா காமிக்குது போல இருக்கு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் போக பாக்குறாரா. உடனே ரோஸ் அவரை உள்ள கூப்பிடுறாங்க. ஏன்னா எதுவுமே சொல்லாம அப்படியே பாதிலே விட்டு போயிட்டார்ல. சோ என்ன நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோவை உள்ள கூப்பிடுறாங்க. என்ன கேட்டாலுமே அவர் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாரா. அப்போ சோஃபாக்கு பின்னாடி என்னமோ சவுண்ட் வருது. ஹீரோ என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா வெளியே குப்பையில தூக்கி போட்டா அந்த கையே அதுக்கு திடீர்னு உயிர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எப்படியோ போராடி நம்ம ஹீரோ கிட்ட சின்னதா ஒரு டிவைஸ் இருக்கு. அதை அந்த கையில யூஸ் பண்ணதும் அந்த கையில இருக்க உயிர் போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ எதுவுமே பேசல. அவர் வாட்டுக்கு அந்த கையை எடுத்துட்டு அங்க இருந்து போறாரு. ரோஸுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த கை என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கு, நீ வாட்டுக்கு வந்தா அந்த கையை எடுத்தா போயிட்டே இருக்க, இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு கேக்குறாங்களா. அப்பயும் ஹீரோ எதுவும் சொல்ல மாட்டாரு. நீ தெரிஞ்சுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல, அப்படியே நான் சொன்னாலும் உனக்கு ஒன்னும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ரோஸுக்கு சமாதானமே ஆகல. பரவாயில்ல சொல்லு, எனக்கு புரியும் என்ன நடக்குது அப்படின்னு விடாம கேட்டுக்கினே இருக்காங்க. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் விடாம ஒன்னும் இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ரோஸ் நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்களா. அப்ப லைட்டா ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, உன்னை பொறுத்த வரைக்கும் என்ன, நீ சாப்பிடுற, வேலைக்கு போற, தூங்குற, ஆனா அதுக்கு பின்னாடி இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக ஒரு பெரிய போரே போயிட்டு இருக்கு. அதை நான் சொன்னாலும் நீ நம்ப மாட்ட, அது ஒரு பெரிய கதை, என்னால சொல்ல முடியாது அப்படின்றாரா. சரி ஓகே, சீரியஸா சொல்லு, நீ யாரு அதை மட்டுமாச்சு சொல்லு அப்படின்னு ரோஸ் கேக்குறாங்க. அதை அவ்வளவு ஈஸியா சொல்லிட முடியாது. சின்ன வயசுல உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, இந்த பூமி தன்னைத்தானே சுத்திக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்படி சொன்னதை நீங்க நம்பியிருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த பூமியில இருக்க மரம் நம்ம எல்லாருமே சுத்தமா அப்படியே நேராதான் இருக்கும். சோ அதனால கண்டிப்பா யாருமே நம்பியிருக்க மாட்டீங்க. ஆனா இந்த பூமி தன்னைத்தானே சுத்திக்கிறதையும் இந்த பூமி சூரியனை சுத்துறதையும் எல்லாத்தையுமே என்னால ஃபீல் பண்ண முடியுது. அதுதான் நானு. என்ன புரியல தானே? அதான் நான் சொன்னேன், ஒழுங்கா என்ன மறந்துட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு போலீஸ் பூத்துக்குள்ள போறாரு. ரோஸுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன அவன் பதில் சொல்ல சொன்னா இப்படி குழப்பறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே பின்னாடி திரும்பி நடந்து போறாங்களா. அப்ப ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. திரும்ப வந்து பார்த்தா டாக்டரையும் காணோம், அங்க இருந்த போலீஸ் பூத்தையும் காணோம். நேரா வீட்டுக்கு போயிட்டு கூகுள்ல தேடி பாக்குறாங்க. அதுல ஒரு வெப்சைட்ல டாக்டரோட போட்டோ இருக்கு. யாராச்சும் இந்த டாக்டரை பாத்தீங்கன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி போட்டிருக்கா. உடனே நம்ம ஹீரோயின் அந்த மெயில் ஐடிக்கு மெசேஜ் பண்ணி அவர்கிட்ட பேசி அவருடைய வீட்டு அட்ரஸே வாங்கிடுறாங்க. அடுத்து இப்ப அவரை மீட் பண்றதுக்காக வீட்டுக்கே போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா அவர் ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காரு. நிறைய போட்டோஸ் காமிக்கிறாரு. 1963ல எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ, அதுல டாக்டர் இருக்காரு. ஆக்சுவலா நம்ம ரோஸ் டாக்டரை பார்த்திருப்பாங்களே, அதுல எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் அந்த போட்டோலயும் இருக்காரு. அதுக்கப்புறம் 1912ல எடுத்த ஒரு போட்டோலயுமே டாக்டர் இருக்காரு, ஒரு ஃபேமிலி கூட இருக்காரு. ஆக்சுவலா அந்த ஃபேமிலி டைட்டானிக்ல போயிருக்க வேண்டியது, இவர் தான் போய் தடுத்துட்டாரா என்னன்னு தெரியல. கடைசி நிமிஷத்துல அவங்க பிளான கேன்சல் பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம்
1883ல இந்த டாக்டர் ஒரு ஐலாண்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங் இருக்கு. அந்த ஐலாண்ட்ல இதே வருஷம் தான் 1883ல எரிமலை வெடிச்சு ஏகப்பட்ட பேர் இறந்துட்டாங்க. சோ எங்கெல்லாம் ஒரு பெரிய டிசாஸ்டர் பேரழிவு நடக்குதோ அங்கெல்லாம் இந்த டாக்டர் இருக்காரு. இவர் எங்க போனாலுமே அந்த இடத்துல சாவு மட்டும்தான் அப்படின்றதெல்லாம் அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கானா. அப்ப அப்படியே வெளியே காமிக்கிறாங்க. ரோஸோடைய பாய் ஃப்ரெண்ட் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ முன்னாடி இருக்க குப்பை தொட்டி தானா நவுற மாதிரி இருக்கு. என்ன இது நவுறுதே அப்படின்னு சொல்லிட்டு இவன் இறங்கி போயிட்டு அந்த குப்பை தொட்டியை திறந்து பாக்குறான். உள்ள ஒண்ணுமே இல்ல. மேபி காத்துல நவுந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகலாம் நினைக்கும் போது அவனோட கையை அந்த டஸ்ட்பின்ல இருந்து எடுக்கவே முடியல. இந்த குப்பை தொட்டியுமே ஒரு பிளாஸ்டிக் தானே. சோ அதுவுமே ஒரு பிளாஸ்டிக் கிரியேச்சரா மாறிடுச்சு போல இருக்கு. அப்படியே அந்த பாய் ஃப்ரெண்ட உள்ள இழுத்து போட்டு முழுங்கி ஏப்பமே விட்டுருது. இது எதுவுமே நம்ம ரோஸுக்கு தெரியாது. உள்ள காமிக்கிறாங்க. அந்த பையன் என்ன சொல்றான், மேபி ஹீரோ ஒரு ஏலியனா இருப்பான்னு நினைக்கிறான். அதனாலதான் அவன் எல்லா காலகட்டத்திலயுமே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றானா. இவ்வளவு நேரம் நம்ம ரோஸ் ஏதோ கொஞ்சம் ஒரு யோசனையோட தான் பாத்துட்டு இருந்தாங்க. இவன் ஏலியன்னு சொன்னதும் ரைட்ரா இந்த பையன் லூசு புள்ள இருக்கு, சரிப்பா நான் அப்புறம் வரேன், கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து வெளியே வந்து கார்ல உட்காடுறாங்க. பார்த்தா கார்ல அந்த பாய் ஃப்ரெண்ட் உட்கார்ந்து இருக்கான். ஆனா பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கான். ஏதோ ஆர்டிபிஷியலா இருக்க மாதிரி இருக்கு. அது ரோஸுக்கு ஒண்ணுமே தெரியல. நேரா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் உட்காந்து இருக்கிறத பாருங்களேன். அப்படியே நேரா ஒரு மாதிரி சிரிச்ச மாதிரியே உட்காந்துட்டு இருக்கான். ரோஸ் அவங்க கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காங்க. பட் அந்த பையன் அதுக்கெல்லாம் எதுவுமே பதில் சொல்லாம டாக்டரை பத்தி கேக்குறான். அவனை பத்தி ஏன் பேசிக்கிட்டு, அந்த டாக்டர் ஒரு லூசு புள்ள இருக்கு அண்ட் அவன் ரொம்ப ஆபத்தானவன், நம்ம அவனை பத்தி பேச வேணாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் அந்த டாபிக்கை விடலாம் நினைச்சாலும் இந்த பையன் விட மாட்டான். டாக்டரை பத்தியே பேசிட்டு இருக்கான். டாக்டர் என்ன சொன்னாரு, டாக்டரோட பிளான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கானா. அப்ப சைட்ல ஒரு வெயிட்டர் வந்து மேடம் ஷாம்பெயின் வேணுமா, சார் ஷாம்பெயின் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். யாரா அதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. உனக்காக தாண்டா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ கையில இருக்க பாட்டில குலுக்கி அந்த பாட்டில ஒரு உட்டன் டாப் வச்சு மூடி இருப்பாங்க. அதை அப்படியே பிச்சுக்கிட்டு போய் அந்த பாய் ஃப்ரெண்ட் மேல படுது. ஆனா அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்படியே பவுன்ஸ் ஆகி திரும்ப வந்துருது. பார்த்தா அது பாய் ஃப்ரெண்டே கிடையாது. அவனையுமே ஒரு பிளாஸ்டிக் கிரியேச்சரா மாத்திருச்சு புள்ள. அவ்வளவுதான் ஹீரோ அந்த பையன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அந்த பயலுடைய தலைய தனியா கழட்டிடுறாரு. அப்பயுமே அந்த பையன் சாகல. விடாம நம்ம ஹீரோவை துரத்தி வந்துட்டு இருக்கான். கைய பேட் மாதிரி மாத்தி ஹீரோவை கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்தி வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ரோஸும் அவனை உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தா தப்பிக்கிறதுக்கு இடமே இல்ல. நம்ம ஹீரோவோட போலீஸ் பூத் மட்டும் தான் இருக்கு. சரி சரி சீக்கிரம் வா, இங்க இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பூத்துக்குள்ள போயிடுறாரு. ரோஸுக்கு ஒண்ணுமே புரியல. யோ அவன் அங்க கதவை உடைச்சிக்கிட்டு இருக்கான், வந்தானா நம்ம மாட்டிப்போம், இந்த பூத்துக்குள்ள எப்படி ஒளிஞ்சிக்க முடியும், இங்க ஏன் போற, வந்து இந்த பூட்டை உடைக்க ட்ரை பண்ணு அப்படின்றாங்க. ஆனா ஹீரோ கேட்கல. வேணும்னா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. ஐயோ என்னடா அவன் லூசு மாதிரி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் உள்ள போய் பார்த்தா சின்னதா ஒரு பூத்து மாதிரி தானே இருந்துச்சு. ஆனா உள்ள போனா ஒரு பெரிய ரூமே இருக்கு. வெளியே வந்து பார்த்தா சாதாரண பூத்து மாதிரி தான் இருக்கு. ரோஸுக்கு ஒன்னும் புரியல. வெளியே இருந்தா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு பூத்துக்குள்ளேயே போயிடுறாங்க. ஹீரோ என்ன பண்றாரு, கையோட அந்த பாய் ஃப்ரெண்டோட தலையை எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த தலையை வச்சு இந்த பிளாஸ்டிக் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சிக்னல் எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. ரோஸ் ஒண்ணுமே புரியாம பாத்துட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த போலீஸ் பூத்து பயங்கரமா ஆட ஆரம்பிக்குது. என்னதான்டா இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் யோசிச்சுட்டு இருக்காங்களா. அப்போ அந்த தலை கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. சிக்னல் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆகுது போல. அதனாலதான் தலை இப்படி மெல்ட் ஆகுது. ஐயோ நம்ம எப்படியாச்சும் அந்த சிக்னலை கண்டுபிடிக்கணுமேன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா வெளியே ஓடி போறாரா. ரோஸ் கத்துறாங்க, வேணாம் வெளியே போகாத, போனா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பயந்துகிட்டே வெளியே வராங்க. பார்த்தா வேற ஒரு இடத்துல இருக்காங்க. சோ இந்த போலீஸ் பூத் ஒரு டைம் டிராவல் மெஷின் போல இருக்கு. ரோஸ் ஒன்னும் புரியாம கன்ஃபியூஷன்ல நின்னுகிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. போச்சு அவ்வளவுதான், அந்த சிக்னலை தொலைச்சிட்டோம், இதுக்கப்புறம் நம்மளால அந்த டிரான்ஸ்மிட்டரை கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த டிரான்ஸ்மிட்டரை வச்சுதான் எல்லா பிளாஸ்டிக்குமே கண்ட்ரோல் பண்றாங்க. அது பாக்குறதுக்கே நல்லா ரவுண்டா பெருசா இருக்கும். அவ்வளவு பெருசா எங்கதான் ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தலையில கை வச்சுட்டு நிக்கிறாரா. அப்படியே பின்னாடி பார்த்தா ரவுண்டா பெருசா ஒண்ணு இருக்கு. அது பேர் கூட ஏதோ ஃபெரிஸ் வீலா, பெருசா ரங்கராட்டின மாதிரி இருக்குமே, அதுதான். நம்ம ஹீரோ எப்படி சொன்னாரோ அதே மாதிரிதான் இருக்கு. அது கூட நம்ம ஹீரோக்கு தெரியல. ரோஸ் தான் பின்னாடி திரும்பி பாருன்றாங்க. ஏ ரோஸ் நீ லூசுன்னு நினைச்சேன், ஆனா சரியான மாசுமா, வாமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபெரிஸ் வீல் கிட்ட போயிட்டு அதோடைய அண்டர் கிரவுண்டுக்கு போறாங்க. அங்க போனா நம்ம ரோஸோடைய பாய் ஃப்ரெண்ட் இன்னுமே உயிரோட இருக்காரு. பாய் ஃப்ரெண்ட ஒரு பிளாஸ்டிக்கா உருவாக்குனாங்களே அந்த மாதிரி இன்னும் நிறைய காப்பீஸை உருவாக்குறதுக்காக அவனை இன்னும் உயிரோட வச்சிருக்காங்க போல இருக்கு. அவனை அப்படியே காப்பாத்திட்டு கீழே எட்டி பார்த்தா அங்கதான் அந்த பிளாஸ்டிக் கிரியேச்சர் இருக்கு. இதுதான் உலகத்துல இருக்க எல்லா பிளாஸ்டிக்குமே பிளாஸ்டிக் கிரியேச்சரா மாத்திக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா இதோட உலகம் அழிஞ்சு போயிடுச்சு போல இருக்கு. அதுக்கப்புறம் இதோட இனத்தை எங்க பெருக்க முடியும்னு பார்த்தா நம்மளோட பூமி. இங்கதான் நிறைய பிளாஸ்டிக்கை யூஸ் பண்றோம்ல. சோ இந்த உலகம் தான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இங்க வந்து செட்டில் ஆகி இருக்கிற எல்லா பிளாஸ்டிக்குமே உயிர் கொடுத்துட்டு இருக்கு போல இருக்கு. ஹீரோ கிட்ட அதுக்கான ஆன்டி பிளாஸ்டிக் இருக்கு. அதை யூஸ் பண்ணா இந்த கிரியேச்சரை சாவடிச்சிட முடியும். பட் அப்படி பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் பேச்சுவார்த்தை
பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அந்த பேச்சுவார்த்தை நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதுவும் நல்லா சமாதானமா பேசிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு அவரை 2 பொம்மைங்க வந்து பிடிக்குது. அவர்கிட்ட இருக்க அந்த ஆன்டி பிளாஸ்டிக்கை எடுத்துருது. அவ்வளவுதான். அதை பார்த்ததும் இந்த பிளாஸ்டிக் கிரியேச்சருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. அப்போ நீ என்ன அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்க, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வரல, இப்பவே நான் படையெடுப்பு ஆரம்பிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்ணுது, பெரிய சிக்னல் அனுப்புது. அவ்வளவுதான். இந்த சிக்னல்னால உலகத்துல இருக்க எல்லா பிளாஸ்டிக்குமே உயிர் வருது. இந்த பக்கம் ரோஸோடைய அம்மா ஷாப்பிங்க்கு போயிருப்பாங்க புள்ள. அங்க இருக்க எல்லா பொம்மைக்கும் உயிர் வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இந்த எந்திரன் படத்துல ரோபோட் தன்னைத்தானே அப்கிரேட் பண்ணிட்டு கையிலே துப்பாக்கி வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி அங்க இருக்க எல்லாருமே சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்குங்க. ரோஸோட அம்மா அங்க இருந்து தப்பிச்சு வெளியே ஓடி வராங்க. வந்து பார்த்தா ஊரே கலவரமா இருக்கு. இந்த பக்கம் ஹீரோவை அந்த பொம்மைங்க புடிச்சு வச்சிருக்கிறதுனால ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியாது. இத ரோஸ் பாக்குறாங்க. இப்படியே விட்டோம்னா கண்டிப்பா அந்த பிளாஸ்டிக்லாம் நம்ம உலகத்தை அழிச்சிரும், நம்ம தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு சங்கிலி இருக்கு. அந்த சங்கிலியை அப்படியே புடிச்சுக்கிட்டு பறந்து வந்து அங்க இருக்க பொம்மைகளை தள்ளி விடுறாங்க. இதனால அந்த பொம்மை கையில இருக்க ஆன்டி பிளாஸ்டிக்கும் கீழே விழுந்துருது. அது போயிட்டு நேரா அந்த பிளாஸ்டிக் கிரியேச்சர் மேல விழுதா. அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிளாஸ்டிக் கிரியேச்சர் அழிய ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல முழுசாவே அழிஞ்சு போயிடுது. இது அழிஞ்சதுனால இது அனுப்பிக்கிட்டு இருக்க சிக்னலுமே ஸ்டாப் ஆயிடுது. உலகம் ஃபுல்லா அட்டாக் பண்ணிட்டு இருந்துச்சுல்ல, அந்த பொம்மைகள் எல்லாமே செயல இருந்து கீழே விழுந்துருது. எப்படியோ இந்த பிளாஸ்டிக் கிரியேச்சர் கிட்ட இருந்து உலகத்தை காப்பாத்திட்டாங்க. அப்புறம் அங்க இருக்க போலீஸ் பூத் வழியாவே டிராவல் பண்ணி வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததும் ஹீரோ கேக்குறாரு, ஆக்சுவலா இப்ப இவங்க 2 பேரும் ஒரு நல்ல டீம் ஆயிட்டாங்களா, அதனால ஹீரோ என்ன கேக்குறாரு, இதே மாதிரிதான் நான் அந்த பூத்தை யூஸ் பண்ணி நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணுவேன், வேணா நீயும் வாயன் என் கூட சேர்ந்து டிராவல் பண்ணலாம், நீ எனக்கு ஒரு நல்ல பார்ட்னரா இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரா. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இல்ல இங்க என்னோட அம்மா இருக்காங்க, அப்புறம் இந்த லூசு பையன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், இவங்களெல்லாம் பாத்துக்கணும், சோ நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்களா. ஆனா ஹீரோயினுக்கு மனசு கேட்கல. அவங்களுக்கு டிராவல்னா ரொம்ப பிடிக்கும். என்னதான் வரலன்னு சொல்லிட்டு போனாலும் மனசு கேட்காம பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு ஹீரோ கூட டிராவல் பண்றதுக்காக திரும்ப அந்த போலீஸ் பூத்துக்கே ஓடி வந்துடுறாங்க. அவ்வளவுதான். ரோஸ் வந்ததும் ஹீரோக்கு ஒரே குஷி ஆயிடுது. இப்போ ரோஸ் எங்க கூட்டு போவாரு, ஒரு 100 வருஷம் ஃபியூச்சருக்கு இல்லனா 10,000 வருஷம் ஃபியூச்சருக்கு கூட்டு போவாருன்னு பார்த்தா 5 பில்லியன் வருஷம் தள்ளி ஃபியூச்சருக்கு கூட்டு போறாரு. இப்போ உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல உலகம் அழிய போதான். ஆக்சுவலா இப்போ உலகத்துல யாருமே இல்ல. எல்லா டெக்னாலஜியும் பயங்கரமா டெவலப் ஆகி எல்லா மக்களும் ஒரு பிளானட்டுக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க. நம்மளோட சூரியன் இருக்கு இல்லையா, அந்த சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டு இருக்கான். சோ அந்த சூரியன் ரொம்பவே பெருசாகிறதுனால கொஞ்ச நேரத்திலே உலகம் அழிய போதான். அப்படி அழிய போற உலகத்தை பாக்குறதுக்காக விதவிதமா ரகரகமா ஏகப்பட்ட ஏலியன்ஸ் எல்லா மூலையில இருந்தும் வந்திருக்கு. ஏதோ ஷோ பாக்குற மாதிரி இந்த உலகம் அழியறத பாக்குறதுக்கு வந்திருக்குங்களா. ஒரு ஏலியன்ஸா உள்ள வருதா, அதுங்க வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொண்டு வந்திருக்குங்க. அங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குது. அதுல ஒரு ஏலியன் பாக்குறதுக்கு நல்லா முக்காடு போட்டுட்டு மூஞ்சிலாம் தெரியல, கை மட்டும் தான் ரோபோட் மாதிரி இருக்கு. அது எல்லாருக்குமே ஒரு பாலை கொடுக்குது. அந்த பால்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு யாருமே பார்க்காத போது அந்த பால்குள்ள இருந்து ஒரு ஸ்பைடர் ரோபோட் வெளியே வருது. இதே மாதிரி எல்லா பால்குள்ள இருந்தும் ஸ்பைடர் ரோபோட்ஸ் வெளியே வருது. அப்படி வெளியே வந்ததுங்க சும்மா வரல, ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் அட்டாக் பண்ணி மர்டர் பண்ணிடுச்சு. சோ எதுக்காக இதுங்க வந்திருக்குன்னு தெரியல. இன்னும் 20 நிமிஷத்துல உலகம் அழிய போகுது. அப்ப ரோஸுக்கு ஒரு டவுட் வருது, பூமியை சேர்ந்தவங்களை மட்டும்தான் மனுஷங்கன்னு நம்ம கூப்பிடுவோம், பூமியை தாண்டி வெளியே இருந்து யார் வந்தாலுமே ஏலியன்ஸ் தானே கூப்பிடுவோம். அப்போ நம்ம ஹீரோ வெளியே இருந்து வந்தவரு கண்டிப்பா அவர் ஒரு ஏலியனா தானே இருக்கும். அதனால நீ என்ன ஏலியன், நீ பார்க்க எப்படி இருப்ப, உன்னோட உண்மையான தோற்றமே இதுதானா, நீ யாரு அப்படின்லாம் கேக்குறாங்க. ஆனா இப்ப கூட ஹீரோ அதுக்கு பதில் சொல்ல மாட்டாரு. அப்படி இவங்க பேசிட்டே இருக்கும் போது இவங்க இருக்கக்கூடிய ஸ்டேஷன் லைட்டா ஆடுது. இது கிராவிட்டினாலன்றாங்க. ஆனா ஹீரோக்கு கிராவிட்டி மாதிரி தெரியல. என்னன்னு செக் பண்றதுக்காக மெயின்டெனன்ஸ் டக்டுக்கு போறாரு. அப்ப அவரு கூடவே குரூட்டோடைய அக்கா மாதிரி ஒரு ஏலியன் இருக்கு. அதுவுமே நம்ம ஹீரோ கூட வருது. ஆக்சுவலா இந்த குரூட் அக்கா நம்ம ஹீரோவை ஸ்கேன் பண்ணிருப்பாங்க, ஹீரோ யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஆனா அப்படி ஸ்கேன் பண்ணா அதுல யாரு இன்ன ஏதுன்னு எல்லா டீட்டெயிலும் வந்துரும். பட் நம்ம ஹீரோவை ஸ்கேன் பண்ணா அவரை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியல. இப்படி ஒருத்தரே கிடையாது அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வருது. அதை வச்சே இந்த ஏலியன் கண்டுபிடிச்சிருது. வழியில நடந்து போயிட்டு இருக்கும் போதே ஹீரோ கிட்ட சொல்லுது, ஆக்சுவலா நீ யாருன்னு நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ண, பட் என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியல, அதுலயே நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ இன்னுமே உயிரோட இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றது எனக்கு தெரியுது, ரொம்பவே சாரி என்ன அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது. அப்ப கூட அந்த ஏலியன் நம்ம ஹீரோ யாரு எங்க இருந்து வந்திருக்காருன்னு சொல்லவே இல்லை, ஒரே மர்மமாவே வச்சிருக்காங்க. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த ஸ்பைடரை கண்டுபிடிச்சிடுறாரு. அண்ட் இந்த இடத்துடைய டெம்பரேச்சர் வர கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்கு காரணமும் இந்த ஸ்பைடர் தான். ஆக்சுவலா இவங்க சூரியனுக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்காங்க, இருந்தாலுமே இவங்க யாருக்குமே ஒன்னும் ஆகல. அது எப்படின்னா இந்த மொத்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லயுமே சன் ஃபில்டர் போட்டிருக்காங்க, அதனாலதான் எல்லாருமே உயிரோட இருக்காங்க. பட் இந்த ஸ்பைடர் என்ன பண்ணுது, அந்த சன் ஃபில்டர் எல்லாத்தையுமே டீஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த இடத்தோடைய டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு இருக்கு. அதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரா, இவரும் வேகமா போயிட்டு அதை
சரி பண்ணிடுறாரு. அப்புறம் தான் பார்த்தா இன்னொரு ரூம்லயும் அந்த சன் ஃபில்டர் டீஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. அது எந்த இடம்னு பார்த்தா நம்ம ரோஸ் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு, முடியல. சரி வெளியே இருந்தே ஃபர்ஸ்ட் அந்த சன் ஃபில்டரை ஆக்டிவேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இவர் வெளியே இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த கம்ப்யூட்டர் திரும்ப சண்டை போடுது, மறுபடியும் அந்த சன் ஃபில்டரை டீஆக்டிவேட் பண்ணி விட்டுருது. இதே மாதிரி மாத்தி மாத்தி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களா. அப்புறம் எப்படியா கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ அந்த சன் ஃபில்டரை ஸ்டேபிள் பண்ணிட்டாரு. ஆனா இன்னுமே அந்த டோரை ஓபன் பண்ண முடியல. சரி ரோஸ் அப்படியே உள்ளே இரு, நான் வந்துடுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் எல்லார்கிட்டயும் இந்த உண்மையை சொல்லிடலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்து அங்க இருக்க எல்லா ஏலியன்ஸ் கிட்டயும் உண்மையை சொல்லிடுறாரு. இந்த ஸ்பைடர் ரோபோட் தான் எல்லா வேலையும் பார்த்திருக்கு, இதோடைய ஓனர் யாருன்னு கண்டுபிடிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டை கீழே விடுறாரு. இதுவும் அப்படியே பொறுமையா நடந்து போயிட்டு அந்த மெட்டல் கை இருக்கக்கூடிய ஏலியன் கிட்ட போய் நிக்குது. ஆனா அந்த ஏலியன்ஸ் உண்மையானது கிடையாது போல இருக்கு, வெறும் ரோபோட் தான். அந்த ரோபோட்டை வேற யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க. சோ அதை யாருன்னு கண்டுபிடிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஸ்பைடரை விடுறாரு. அது நேரா போயிட்டு ஒரு ஏலியன் கிட்ட நிக்குது. அந்த ஏலியன் பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா வெறும் டிஷ்யூ மட்டும்தான் இருக்கு. அந்த டிஷ்யூ ட்ரை ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு கூட 2 பேர் அப்பப்ப அதுக்கு மாய்ஸ்டர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா இது ஏலியன் கிடையாது போல இருக்கு, இதுதான் பூமியோடைய கடைசி மனுஷன். பூமியில இருக்க எல்லாருமே அட்வான்ஸ் ஆனதுனால ஏலியன்ஸ் கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஏலியன்ஸை லவ் பண்ணி அப்படியே கலப்படம் ஆயிடுச்சு. ஆனா இந்த டிஷ்யூ ஒரு காலத்துல மனுஷனா இருந்திருக்கும்ல, அது மட்டும்தான் எந்த ஒரு கலப்படமும் இல்லாம மனுஷ ஜீன்லயே வந்திருக்கும் போல இருக்கு. மனுஷனுக்கு எப்பயுமே அழிவு உண்டு. சோ இது அழியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆபரேஷன்லாம் பண்ணி வெறும் டிஷ்யூவா இப்போ உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதாவது என்னதான் ஆனாலும் மனுஷங்களை மட்டும் திருத்தவே முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு இந்த டிஷ்யூ தான் எக்ஸாம்பிள். ஆக்சுவலா இது எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்குன்னா, யாரோ காசு கொடுத்து இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை அழிக்க சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதுக்காக தான் இந்த பக்கி இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிருக்கு. ஓகே பாய் பாய், எல்லாரும் சாவ போறீங்க, சேஃபா சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குன்னு ஒரு ஷீல்டு இருக்கும், அதையுமே டீஆக்டிவேட் பண்ணிட்டு அங்கிருந்து டெலபோர்ட் ஆகி தப்பிச்சு போயிடுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா டெம்பரேச்சர் அதிகமாயிட்டே இருக்கு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. மேனுவலா ஒரு சுவிட்ச் இருக்கும், அந்த சுவிட்சை ஆன் பண்ணா ஷீல்ட திரும்ப ஆன் பண்ணிட முடியும். சோ அந்த சுவிட்சை ஆன் பண்றதுக்காக போறாரு. கூடவே அந்த குரூட்டோடைய அக்கா அந்த ஏலியனும் வருது. கண்ணுக்கு முன்னாடி தான் சுவிட்ச் இருக்கு, ஆனா அந்த சுவிட்ச் கிட்ட போறதுக்குள்ள நிறைய ஃபேனை கடந்து போகணும். அந்த ஃபேன் சுத்திக்கிட்டு இருக்கிறதுனாலதான் ஓரளவுக்கு இந்த இடம் கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு. ஆனா இப்படி வேகமா சுத்திக்கிட்டு இருந்தா ஹீரோவால எப்படி போக முடியும்? சோ என்ன பண்றாரு, பக்கத்துல ஒரு லிவர் இருக்கு, அதை புடிச்சு இழுக்கிறாரா. அப்படி இழுத்து புடிச்சிட்டு இருக்கும் போது அந்த ஃபேன் எல்லாம் ஸ்லோவா ஓடுது. ஆனா விட்டுட்டோம்னா வேகமா ஓடுது. ஹீரோவால எப்படி புடிச்சுக்கிட்டே இங்க இருந்து ஓட முடியும்? சோ அந்த குரூட்டோட அக்கா தான் புடிச்சுக்கிறாங்க. ஹீரோ பொறுமையா கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. பட் இதுல என்ன பிரச்சனைனா, குரூட்டோடைய அக்கா வந்து ஒரு மர ஏலியன், ஃபுல்லாவே மரத்தால ஆன ஏலியன். டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும், சூடு தாங்க முடியாம அந்த மரம் பத்திக்கும். அந்த மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சமா டெம்பரேச்சர் அதிகமாகி குரூட்டோடைய அக்கா எரிய ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ கடைசியா ஒரு ஃபேனை தாண்டணும், ஆனா அதுக்குள்ள இந்த பக்கம் குரூட்டோடைய அக்கா முழுசா எரிஞ்சு போய் இறந்து போயிடுறாங்க. இப்போ இந்த ஃபேன் வேகமா சுத்த ஆரம்பிச்சிருது. ஹீரோவால கிராஸ் பண்ணவே முடியல. எப்படியாச்சும் கிராஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடி யோசிக்கிறாரு. அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே நம்பி கால் எடுத்து வைக்கிறாரா, ஒரு வழியா கிராஸ் பண்ணிட்டாரு. வேகமா போயிட்டு அந்த சுவிட்சை அழுத்துறாரு. இதனால இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய ஷீல்ட் ஆன் ஆயிடுது. கரெக்டா அந்த சுவிட்சை ஆன் பண்ணதும் இந்த பக்கம் சூரியன் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்படி பெருசானதுனால உலகம் மொத்தமா எரிஞ்சு அழிஞ்சு போயிடுது. அவ்வளவுதான், ஒரு மிகப்பெரிய வெடிப்பு. இந்த ஸ்டேஷன்ல ஷீல்டு இருந்ததுனால உள்ள இருந்த எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தானா சரியாயிட்டு இருக்கு. ஆனா இவ்வளவு நேரமா டெம்பரேச்சர் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும்ல, அதனால உள்ள இருக்கிற நிறைய ஏலியன்ஸ் இறந்து போயிடுச்சுங்க. ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. எப்படியாச்சும் அந்த டிஷ்யூ அழிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஆக்சுவலா அந்த டிஷ்யூ இங்க வந்து டெலபோர்ட் ஆகி போயிருக்கும். அதுக்கு ஒரு டிவைஸை யூஸ் பண்ணிருக்கோம். அந்த டிவைஸ் இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டிவைஸை கண்டுபிடிச்சிடுறாரு. அப்படியே அந்த டிவைஸை ரிவர்ஸ் பண்ணி எப்படி டெலபோர்ட் ஆச்சோ அதே மாதிரியே டெலபோர்ட் ஆகி திரும்ப அந்த டிஷ்யூவை இங்க கொண்டு வந்துடுறாரு. அது வந்ததும் பயங்கரமா சிரிக்குது. என்னப்பா செத்துருவீங்கன்னு நினைச்சேன், எப்படியோ தப்பிச்சிட்டீங்க போல இருக்கு. சரி சரி பரவாயில்ல, ஏதோ உங்களுக்கு லக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா அது ஒரு விஷயத்த மறந்துருச்சு. என்னன்னா, இது வெறும் டிஷ்யூவா இருக்கிறதுனால சீக்கிரமா ட்ரை ஆயிடும். அதுக்காக மாய்ஸ்டர் பண்றதுக்கு கூடவே 2 ஆளை வச்சிருக்கோம். ஆனா இப்ப இங்க டெலபோர்ட் ஆகி வந்திருக்கிறது அந்த டிஷ்யூ மட்டும்தான், கூட இருக்க ஆளுங்க இல்ல. சோ அதுக்கு மாய்ஸ்டர் பண்றதுக்கு ஆளுங்க இல்லாததுனால கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய டிஷ்யூ ட்ரை ஆக ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல வெடிச்சு செத்து போயிடுது. அவ்வளவுதான், ஹீரோக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சோகமா இருக்காங்க. ஏன்னா கண்ணுக்கு முன்னாடியே அவங்க வாழ்ந்த உலகம் அழிஞ்சு போயிருக்கு. இந்த உலகத்துல எவ்வளவு ஹிஸ்டரி இருந்திருக்கும், எத்தனை தலைவர்கள் இருந்திருப்பாங்க, எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்போ அதை ஒருத்தர் கூட கண்டுக்கல, எல்லாருமே பூமியை விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால கொஞ்சம் லைட்டா வருத்தப்படுறாங்க. பட் இருந்தாலும் என்ன பண்ண முடியும், எல்லாத்துக்குமே ஒரு அழிவுன்னு இருக்குல்ல. சோ அப்படியே மனசை தேத்திக்கிட்டு திரும்ப இவங்களோட பழைய உலகத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது நம்ம ரோஸோடைய டைம் லைனுக்கே வந்துடுறாங்க. அப்போதான் நம்ம ஹீரோ அவரோட உண்மையை சொல்றாரு. என்னன்னா, நம்ம ஹீரோவும் ஒரு ஏலியன் தான். அவரு வந்து டைம் லார்ட், நேரத்தோடைய கடவுள். ஏதோ
ஒரு போர்னால இவங்களோட பிளானட் மொத்தமா அழிஞ்சிருச்சு போல இருக்கு. அண்ட் அந்த பிளானட்ல இருந்த எல்லாருமே இறந்துட்டாங்க. நம்ம ஹீரோ மட்டும் தான் கடைசியா ஒரே ஒரு சர்வைவர். அவரு மட்டும் தான் தப்பிச்சு இந்த மாதிரி தோணும் போதெல்லாம் டைம் டிராவல் பண்ணி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இதுக்கு முன்னாடி ஃபியூச்சருக்கு போனாங்கல்ல, இப்போ பாஸ்டுக்கு போறாங்க. 1869க்கு போயிருக்காங்க. அந்த காலகட்டத்திலயும் ஒரு பிரச்சனை நடக்குது. இவங்க போற இடத்துல பிரச்சனை நடக்குதா இல்ல பிரச்சனை நடக்கிற இடத்த தேடி தேடி போறாங்களான்னு தெரியல. ஒரு வீடு இருக்கு. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபாரின்ல எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அழகா மேக்கப் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வீடு போல இருக்கு. ஒரு பாட்டி இறந்திருக்காங்க, அவங்களுக்கு மேக்கப் போறதுக்காக பேரா அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். பக்கத்துல நின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கானா, அப்ப பாருங்க செத்து போன பாட்டி திடீர்னு எந்திரிச்சு பேரனையும் அட்டாக் பண்றாங்க. அவ்வளவுதான், பேரனை சாவடிச்சுட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. பாட்டிக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து அந்த வீட்டுல வேலை பாக்குற 2 பேரு எப்ப பார்த்தாலும் இப்படிதான் நடக்குது, ஏன் இந்த மாதிரி எல்லாம் செத்து போனவங்க நடக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த பாட்டிமாவை தேடுறாங்க. அதுல ஒரு பொண்ணுக்கு ஏதோ பவர் இருக்கும் போல. அந்த பவரை யூஸ் பண்ணி பாட்டி எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா நேரா அந்த இடத்துக்கு போறாங்க. ஒரு ஆடிட்டோரியம், ஏதோ ஒரு ஷோ நடக்க போகுது போல இருக்கு. அந்த இடத்துக்கு போறாங்களா, நம்ம ஹீரோவும் கரெக்டா அந்த ஆடிட்டோரியமுக்கு தான் வராரு. அப்படியே அந்த ஆடிட்டோரியம்குள்ள காமிக்கிறாங்க. ஷோ நடக்க ஆரம்பிக்குது. நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு நடுவுல தான் அந்த பாட்டி உட்கார்ந்து ஷோவை பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பாட்டிக்குள்ள இருக்க ஆவி வெளியே வருது. அப்படியே அந்த ஸ்டேடியம் ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்கு. எல்லாருமே அதை பார்த்து பயந்தடிச்சு கத்திக்கிட்டு வெளியே ஓடிக்கிட்டு இருக்காங்களா. கரெக்டா ஹீரோ உள்ள வராரு. அந்த பேய பாத்துறாரு. இந்த வேலைக்காரங்க 2 பேரும் அந்த பாட்டியோட பாடியை தூக்கிட்டு போறாங்க. ரோஸ் அதை பார்த்துட்டு, நான் அதை பாத்துக்கிறேன், நீ அந்த பேய் என்னன்னு பாருன்னு சொல்லிட்டு அந்த பாட்டியோட பாடியை வாங்குறதுக்காக ரோஸ் வெளியே வராங்களா. அப்ப அவங்க என்ன பண்றானுங்க, ரோஸுக்கும் மயக்க மருந்து கொடுத்து அவங்களையும் உள்ள தூக்கி போட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் உள்ள இருக்க பேய் என்ன பண்ணுது, கொஞ்ச நேரம் அப்படி இப்படிமா சுத்திட்டு அங்க லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது லைட்னா நம்ம வீட்டுல இருக்க மாதிரி டியூப் லைட் கிடையாது. இந்த சிலிண்டர் மூலியமா ஸ்டவ் யூஸ் பண்றோம்ல, அந்த மாதிரிதான். ஃபுல்லா பைப் லைன் இருக்கும், அது வழியா கேஸ் வரும். அந்த கேஸை பத்த வைப்பாங்க. மெழுகுவத்தி கூட கிடையாது. அந்த நெருப்புக்குள்ள இந்த ஆவி போயிடுது. அதை ஹீரோ பாக்குறாரா, சரி ரோஸுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பாக்கலாமேன்னு வெளியே வராரு. வந்து பார்த்தா அவங்க 2 பேரும் ரோஸை தூக்கிட்டு போறாங்க. டேய், அவளை எங்கடா தூக்கிட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு ரோஸை ஒரு ரூம்ல படுக்க வச்சிருக்காங்க. பக்கத்துலதான் அந்த பாட்டி பேர 2 பேரோட பாடி இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே 2 ஆவி வந்து அவங்க உடம்புக்குள்ள பூந்து எந்திரிச்சிருது. கரெக்டா நம்ம ரோஸும் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. இப்ப அந்த 2 பேயும் ரோஸை பிடிக்கிறதுக்கு வருது. ரோஸு கதவை தட்டுறாங்க. யாரா என்ன உள்ள வச்சு பூட்டினது, கதவு திறங்கடா கதவு திறங்கடான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து நம்ம ரோஸை காப்பாத்துறாங்க. அப்போ ஹீரோ அந்த பேய்ங்க கிட்ட கேக்குறாரு, நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரா. அப்ப அந்த பேய்ங்க என்ன சொல்லுது, ரிஃப்ட ஓபன் பண்ணுங்க, நாங்க கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கோம், எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஆவி 2ம் லைட்டுக்குள்ள போயிடுது. என்னடா ரிஃப்ட்னு பார்த்தா ஒன்னும் இல்ல, ஸ்பேஸ் அண்ட் டைம்ல ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். அந்த வீக் பாயிண்ட் தான் ரிஃப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகத்துக்கும் வேற ஒரு உலகத்துக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன். அது வழியா யாரோ ஒருத்தங்க இந்த உலகத்துக்கு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போதுதான் பேய் மாதிரி தெரியுது. அப்போ அந்த வேலை பார்க்குற பொண்ணு இருக்கால, அவகிட்டதான் ஒரு பவர் இருக்குல்ல, சோ அவ தான் கண்டிப்பா கீயா இருக்கணும்னு சொல்லிட்டு அவ மூலியமா அந்த பேய்கள் கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. இந்த பேய் படத்துல எல்லாம் பார்த்திருப்போம்ல, ரவுண்டா சுத்தி உட்கார்ந்து கையை புடிச்சுக்கிட்டு பேய் கிட்ட பேசுவாங்க. அந்த மாதிரிதான் இவங்களும் பண்றாங்க. ஆடிட்டோரியம்ல ஒரு ஷோ நடத்தினார்ல, அவருமே வந்திருக்காரு. அவருக்கு இதை பார்க்கும்போது சுத்தமா நம்பிக்கையே இல்ல. என்னடா ஏதோ புதுசா கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு பார்த்தா பேய் கதெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா நம்பிக்கையே இல்லாம தான் உட்கார்றாரு. அப்படியே எல்லாரும் ரவுண்டா உட்கார்ந்து அந்த பேய்களை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த பேய்கள்லாம் வருது. இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி கேஸ் மாதிரி அப்படி இப்படிமா சுத்திட்டு இருந்துச்சுல, ஆனா இப்போ ஒரு கரெக்டான உருவமா வந்திருக்கு. அதாவது வேற ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய ஏலியன்ஸ் இப்படிதான் இருந்திருக்கும் போல இருக்கு. அது வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு காலத்துல உங்கள மாதிரிதான் எங்களுக்குமே உருவம் இருந்துச்சு, அப்போதான் இந்த டைம் வார் வந்துச்சு. அந்த டைம் வார்னால எங்களோட பாடி அழிஞ்சு போயிட்டு இந்த மாதிரி ஒரு கேஸ் ஃபார்ம்ல ட்ராப் ஆயிட்டோம். எங்கள சில பேர் மட்டும்தான் இன்னும் உயிரோட இருக்கும், அவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டு இருக்காங்க. சீக்கிரமா நீங்க அந்த கேட்டை ஓபன் பண்ணா அது வழியா நாங்க எல்லாருமே இந்த பூமிக்கு வருவோம். அப்படி வந்தாலுமே நாங்க உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு பாடி வேணும். அதுக்காக தான் இறந்து போனவங்களோட பாடியை நாங்க எடுத்துக்கிறோம். ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நாங்கெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுதா. ஹீரோயினுக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா மனுஷங்க இறந்து போனாலுமே அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இந்த மாதிரிலாம் கேட்டவங்களுக்கு எல்லாம் பாடி எடுத்து கொடுத்துட முடியாது அப்படின்ற மாதிரி ரோஸ் சொல்றாங்க. பட் ஹீரோ என்ன சொல்றாரு, இப்படி அழிஞ்சு போய் வேஸ்டா மண்ணுக்கு போறதுக்கு வேற ஒரு ஏலியன்ஸுக்கு அந்த உடம்பு உதவுது இல்ல, சோ ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு வாக்குவாதம் பண்றாரு. இதே மாதிரி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த வேலை பாக்குற பொண்ணு என்ன சொல்றா, அவளுக்குமே ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது புள்ள. அவ என்ன நினைச்சுக்கிறா, ஏஞ்சல்ஸ் எல்லாருமே என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க, நான் எப்படி அந்த ஹெல்ப் பண்ணாம இருப்பேன்னு சொல்லிட்டு அவ ஹெல்ப் பண்றதுக்கு ஒத்துக்கிறா. இப்ப எல்லாருமே சேர்ந்து பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. இந்த இடத்துல இருந்து தான் அந்த கேட்டை ஓபன் பண்ண முடியும் போல இருக்கு. ஆக்சுவலா இது ஒரு மார்ச்சரி. இந்த இடமே இறந்து போனவங்களுக்கு மேக்கப் போடுற இடம் தானே. சோ அந்த பிணங்கள் எல்லாத்தையுமே இந்த மார்ச்சரியில தான் வச்சிருப்பாங்க போல இருக்கு.
இந்த இடத்துல ஏகப்பட்ட பாடிஸ் இருக்கு. சோ இங்க நம்ம பிரிட்ஜ் ஓபன் பண்ணோம்னா அந்த ஏலியன்ஸ் எல்லாமே வந்து உடம்பு எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பிரிட்ஜ் ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏலியன்ஸ் எல்லாமே நம்மளோட உலகத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுங்க கொஞ்சம் தானே இருக்குதுன்னு சொல்லிச்சுங்க. இப்ப பார்த்தா வரிசையா வந்துகிட்டே இருக்குங்க. ஏன் இன்னும் எவ்வளவுதான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா பில்லியன் கணக்குல இருக்குங்களாம். அப்படியே நிக்காம வந்துகிட்டே இருக்குங்க. ஆக்சுவலா அதுங்களோட பிளான் என்னன்னா பூமியில இருக்க எல்லாரையுமே கொன்னுட்டு அவங்களோட பாடி எடுத்துக்கணும். அந்த பிளானோட தான் வந்திருக்குங்க. பாவம் ஹீரோ தான் இதுங்களை நம்பினாரு. பட் அதுங்க ஏமாத்திருச்சா. அப்ப என்ன பண்ணுது, அந்த வேலைக்காரர் ஒருத்தர் இருந்தார்ல அவரை கொன்னுட்டு அவரோட பாடி எடுத்துக்குது. இதே மாதிரிதான் உங்களையும் கொன்னுட்டு உங்களோட பாடி எடுத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் ரோஸையும் பிடிக்கிறதுக்காக கிட்ட வருதுங்க. இவங்க 2 பேரும் ஓடி போய் ஒரு செல்ல லாக் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நம்மளால தப்பிக்கவே முடியாது, இங்கேயே சாக போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ அந்த ஷோ நடத்தினவர் இருந்தார்ல அவருக்கு ஒரு ஐடியா வருது. அந்த வீடு ஃபுல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்க லைட் ஆஃப் பண்றாரு. அதாவது அந்த நெருப்பை ஆஃப் பண்றாரு. அப்படி ஆஃப் பண்ணதும் அந்த பைப்ல இருக்க கேஸ் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்குது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீடு ஃபுல்லா கேஸால நிரம்பிருச்சு. இந்த மாதிரி ஃபுல்லா கேஸா இருக்கிறதுனால அந்த பாடிக்குள்ள இருக்க ஏலியன்ஸ் எல்லாமே வெளியே வந்துருதுங்க. ஏன்னா அதுங்க வந்து கேஸ் ஃபார்ம்ல தானே இருக்கு. அதனால அதுங்க வெளியே வந்துருச்சுங்க. ஹீரோவும் ரோஸும் அந்த செல்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. நேரா அந்த வேலை பாக்குற பொண்ணு கிட்ட வந்து எப்படி இந்த ஏலியன்ஸ் எல்லாம் இங்க கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஏலியன்ஸ் எல்லாம் திரும்ப அமுச்சு விட்டுரு அப்படின்றாங்களா. ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்றா, இல்ல என்னால அது முடியாது, என்னால அதுங்களை இங்கேயே புடிச்சு வச்சுக்க முடியும், அவ்வளவுதான் என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா சொல்றாங்க. ஹீரோக்கு டவுட்டா இருக்கு. கிட்ட போயிட்டு அந்த பொண்ணை தொட்டு பார்த்தா உடம்பு ஃபுல்லா ஜில்லுன்னு இருக்கு. சோ அந்த பொண்ணு பிரிட்ஜை ஓபன் பண்ணால அப்பவே இறந்துட்டு இருக்காப்புல. அண்ட் இவ எப்படி இந்த இடத்துலயே ஏலியன்ஸை புடிச்சு வச்சுக்க போறானா, இந்த இடத்த வெடிக்க வைக்க போறாளாம். எல்லாருமே வெளியே போக சொல்லிட்டு இவகிட்ட ஒரு வத்திப்பட்டி இருக்கு, அதை பத்த வைக்கிறா. இந்த இடம் ஃபுல்லா ஆல்ரெடி கேஸா இருக்கா. சோ ஒரு சின்ன ஸ்பார்க் வந்ததோ அப்படியே அந்த இடம் ஃபுல்லா வெடிக்குது. அவ்வளவுதான், மொத்த வீடும் தரமாட்டம் ஆயிடுது. அவ இறந்ததோட சேர்த்து அங்க இருக்க ஏலியன்ஸும் அழிஞ்சு போயிடுது. ஒரு சாதாரண வேலை பாக்குற பொண்ணு தான் இந்த மாதிரி உலகத்தை காப்பாத்திருக்கான்னு யாருக்குமே தெரிய போறது இல்ல. அதுக்கடுத்து ஹீரோவும் ரோஸும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த ஷோ நடத்துறாருல அவரு கண்ணுக்கு முன்னாடியே இவங்க டைம் டிராவல் பண்ணி கிளம்புறாங்க. அப்போ ரோஸ் கேக்குறாங்க, இப்ப இவர் எல்லாத்தையுமே பாத்துட்டாரு, அந்த ஏலியன்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கு, நம்மள பத்தி தெரிஞ்சிருக்கு, இத பத்தி அவரு ஏதாச்சும் புக்கா எழுதிட்டாருன்னா நம்மளோட ஹிஸ்டரியே மாறிடாதா அப்படின்ற மாதிரி ரோஸ் கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ மாறாதுன்றாரு. ஏன்னா அவரு அடுத்த வருஷம், அதாவது இவங்க இப்ப இருக்கிறது 1869, இவரு 1870லயே இறந்துருவாராம். அதனால இதை பத்தி யாருக்கும் வெளியே தெரிய போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி நம்ம ரோஸோடைய டைம் லைனுக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா நம்ம என்ன ஒரு 12 மணி நேரம் தான் வெளியே சுத்திட்டு இருந்திருப்போம். நைட் ஸ்டேன்னு சொல்லிக்கிறேன் எங்க அம்மா கிட்ட, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் வீட்டுக்கு போறாங்க. ஆனா வீட்டுக்கு போனா அவங்க அம்மா அவ்வளோ ஷாக் ஆகுறாங்க. ஏதோ பல நாள் பார்க்காத மாதிரி தன்னோட பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் வெளியே ஹீரோ எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாரு. என்னன்னு பார்த்தா ஊரு ஃபுல்லா ஏகப்பட்ட போஸ்ட். அந்த போஸ்ட்ல ரோஸை காணோம், ரோஸை யாராச்சும் பாத்தீங்கன்னா இவ்வளவு காசு தரப்படும் அப்படின்ற மாதிரி ஊரு ஃபுல்லா போஸ்டரா இருக்கு. என்னன்னு பார்த்தா இவங்க போனது 12 மணி நேரம் கிடையாது, 12 மாசமா டைம் டிராவல் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான், அவங்க அம்மா போட்டு சரி திட்டுறாங்க. அழுதுகிட்டே கேக்குறாங்க, எங்கதாம்மா போன, ஒரு போன் உன்னால பண்ண முடியலையா, இந்த பையதான் உன்னை ஏதோ பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், சொல்லு அவன் உன்னை எங்க கடத்தி வச்சிருந்தான், என்ன பண்ணான் அப்படின்னு எவ்வளவோ கேக்குறாங்க. பட் நம்ம ஹீரோயின் எப்படி சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் அவங்களால எப்படி சொல்ல முடியும், அவங்க சொன்னா அவங்க அம்மா நம்பவா போறாங்க. சோ ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா இருக்காங்க. அப்புறம் போலீஸ்லாம் வந்து விசாரணை பண்றாங்க. எல்லாத்தையுமே வந்து எப்படியோ சமாளிச்சுட்டு 2 பேரும் மொட்டை மாடில உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா. அப்போ ஒரு ஏலியன் ஷிப் வந்து கிராஷ் ஆகுது. இத்தனை நாள் இவங்க தான் டைம் டிராவல் பண்ணி ஏலியன்ஸை போய் பார்த்தாங்க. இப்போ இவங்க காலகட்டத்துக்கே ஒரு ஏலியன் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கிராஷ் ஆன இடத்துக்கு போறாங்க. ஆனா அங்க போலீஸ் கிட்ட போக விட மாட்டாங்க. அந்த போலீஸே ஏலியனோட பாடி எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. இது எல்லாத்தையுமே இவங்க வீட்டுல உட்காந்து டிவில தான் நியூஸ்ல பாத்துட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு இந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரை வர காணுமா. சோ பிரைம் மினிஸ்டர் வர வரைக்கும் இப்போதைக்கு சேர்மேன் தான் பிரைம் மினிஸ்டரா இருக்க போறாரு. அவர் ஒரு மாதிரி வித்தியாசமா பாம்பு போட்டுக்கிட்டே இருக்காரு. என்னன்னு கேட்டா ஒன்னும் இல்ல, பதட்டமா இருக்கல்ல அதனாலதான் அப்பப்ப இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் கிட்ட பேசுறாரு. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் தான் கடைசியா பிரைம் மினிஸ்டரை கார்ல ஏத்தி அனுப்பியிருப்பாங்க புள்ள. அதனால இவங்க 2 பேர்கிட்டயும் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு தனியா ரூமுக்கு கூப்பிட்டு போறாங்க. அங்க போயிட்டு இவங்க 3 பேரும் கெக்க பொக்கன்னு சிரிக்கிறாங்க. ஏன் அப்படி சிரிக்கிறாங்கன்னு தெரியல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ரோஸை கூப்பிடாம அவர் தனியா அந்த பூத் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு வராரு. எங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருக்க ஏலியன் பாடியை எடுத்துட்டு போயிருப்பாங்களே அந்த பாடியை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அங்க இருக்க பில்டிங் குள்ள வந்திருக்காரு. அப்படியே சைலண்டா கதவை திறந்தா பூரா மிலிட்டரி பாயலும் அங்கதான் இருக்காங்க. அவ்வளவுதான், ஹீரோவை பார்த்ததும் யார் ராணின்னு சொல்லிட்டு எல்லாரும் கன் எடுத்துடுறாங்க. அந்த சமயம் ஒரு சயின்டிஸ்ட் கத்துற சவுண்ட் கேக்குது. சீக்கிரம் வாங்க, கவர்மெண்ட் தான் என்ன சீக்கிரட்டா அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா சோல்ஜர்ஸையும் கூப்பிட்டு ஓடுறாரு. போயிட்டு பார்த்தா இவங்க ஒரு ஏலியனோட பாடி எடுத்துட்டு வந்திருப்பாங்களே, ஆக்சுவலா அது உயிரோட இருக்கு போல இருக்கு. ரொம்பவே பயந்து போயிருக்கு. நம்ம ஹீரோ தான் அதை பார்க்கலான்னு போறாரு. அது பயந்து அடிச்சுட்டு
ஓடுது. ஏலியன்னா பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு பார்த்தா அது ஒரு பன்னி மாதிரி தான் இருக்கு. அதை பார்த்ததும் சுட பாக்குறாங்க. நம்ம ஹீரோ தான் வேண்டாம் அது பயந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாரு. ஆனா கொஞ்சம் லேட்டா பின்னாடி ஓடி வராரா, அதுக்குள்ள இன்னொரு சோல்ஜர் அந்த ஏலியனை சுட்டுறாரு. அவ்வளவுதான், அந்த ஏலியன் அங்கேயே இறந்து போயிடுது. இந்த பக்கம் அந்த சேர்மேன் அப்புறம் 3 பேரும் எதுக்கு சிரிச்சாங்கன்னு காமிக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ஏலியன்ஸ். மிலிட்டரியோட கேப்டன் வந்து ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்களா, அப்பயுமே அவங்க 3 பேரும் கேட்க போக்கன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. இவருக்கு வந்து கோவம் ஆயிடுது. எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க, நீங்க எல்லாம் அப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்களா, என்னோட பவரை யூஸ் பண்ணி உங்க எல்லாரையுமே தற்காலிகமா வேலையை விட்டு நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கோவமா போக பாக்குறாரா. அப்ப இதுங்க என்ன பண்ணுது, அப்படியே தலைய வந்து ஜிப்பு மாதிரி ஓபன் பண்ணுது. மண்டைக்குள்ள இருந்து பயங்கர வெளிச்சமா லைட் அடிக்குது. அவ்வளவுதான், அதுங்க அந்த கேப்டனை சாவடிச்சிருதுங்க. இது எல்லாத்தையுமே ஒரு லேடி அங்க இருக்க ரூம்ல இருந்து ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்றதுக்காக பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசுறதுக்கு வந்திருப்பாங்க. பட் இங்க வந்தா பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்க மாட்டாங்க. அவரை பார்க்கணும்னு சொன்னா போயிட்டு அப்புறமா துரத்தி விட்டுருப்பாங்க. சோ அவங்க யாருக்குமே தெரியாம உள்ள வந்திருப்பாங்களா. அப்பதான் இந்த ஏலியன்ஸ் எல்லாமே உள்ள வந்திருக்கும். இவங்க பயந்து போயிட்டு இந்த ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி ஒளிஞ்சிருந்தவங்க இங்க நடந்த எல்லாத்தையுமே பாத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஏலியனை அனலைஸ் பண்ணி பாக்குறாரு. அதுலயே அவருக்கு தெரிஞ்சிருது, இது சாதாரண நம்ம பூமியில இருக்கக்கூடிய பன்னி தான், இது ஒண்ணு ஏலியன் கிடையாது. அதாவது அந்த உண்மையான ஏலியன்ஸ் இந்த ஃபேக்கான ஏலியனை ரெடி பண்ணிருக்கு. ஏன் அந்த மாதிரி பண்ணிருக்குன்னு நம்ம ஹீரோக்கு தெரியல. அப்படியே திரும்ப நம்ம ரோஸை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராரா. அப்படி அவர் அந்த போலீஸ் பூத்ல இருந்து டைம் டிராவல் பண்ணி வரத ரோஸோடைய அம்மா பாத்துறாங்க. அவ்வளவுதான் போச்சு, இந்த பையதான் ஏலியன் போல இருக்குன்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டு அந்த ஹெல்ப் லைன் நம்பர் வரும் நியூஸ்ல, அதுல கால் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. டாக்டரை பத்தி சொல்லிடுறாங்க, அப்புறம் அந்த போலீஸ் பூத் எல்லாத்த பத்தி சொல்லிடுறாங்களா. இப்படி இவங்க டாக்டர்னு சொன்னதும் அந்த பக்கம் அலர்ட் அடிக்குது. என்னன்னா எப்பயுமே அபிஷியல்ஸ் எல்லாருமே ஒரு முக்கியமான வார்த்தைகள் வச்சிருப்பாங்க. அந்த வார்த்தையை யாராச்சும் கூகுள்ல சர்ச் பண்ணாலோ இல்ல போன்ல பேசிக்கிட்டாலோ அந்த அலர்ட் கவர்மெண்ட்டுக்கு போகும். அந்த மாதிரிதான் இவங்க டாக்டர்னு பேரு சொன்னதோ அந்த பக்கம் கவர்மெண்ட்டுக்கு அலர்ட் போயிடுச்சா. அவங்களுக்கு வந்து டாக்டரை பத்தி தெரியும் போல இருக்கு. அடிக்கடி அவர் பூமிக்கு வந்துட்டு போயிருக்காருல, அப்ப அவரை சில பேர் பார்த்திருப்பாங்க. அதனாலதான் அவரை பத்தி வெப்சைட்ல எல்லாம் இருந்திருக்கும். சோ அவருக்கு ஏலியன்ஸை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். இப்போ ஒரு ஏலியன் ஷிப் தானே வந்து கிராஷ் ஆயிருக்கு, அதனால அவரோட ஹெல்ப் தேவைப்படும் சொல்லிட்டு டாக்டரை வந்து கூப்பிட்டு போறாங்க. உலகத்துடைய எல்லா ஜீனியஸையும் ஒன்னா சேர்த்து ஒரு மீட்டிங் மாதிரி வச்சிருக்காங்க போல இருக்கு. அந்த மீட்டிங்க்கு தான் டாக்டரை கூப்பிட்டு போறாங்களா. ரோஸை உள்ள விடல. சோ அவங்க வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் அந்த லேடி வராங்க. இந்த ஏலியன்ஸை பத்தி பார்த்தாங்களே அந்த லேடி வராங்க. அவங்க வந்து ரோஸ் கிட்ட பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. சோ ரோஸுக்கு வந்து இது பழக்கப்பட்டதுதான். அவங்க சொன்னதை வந்து எல்லாத்தையுமே நம்பிட்டு இந்த ஏலியன்ஸுக்கு எதிராக ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்குமான்னு ரூமுக்கு வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து பார்த்தா பிரைம் மினிஸ்டரோட பாடியே அங்கதான் ஒழிச்சு வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஏலியன்ஸ் என்ன பண்ணுதுங்க, மனுஷங்களோட தோலை உரிச்சு ஒரு மாஸ்க் மாதிரி, அதாவது பாடி ஃபுல்லா மாஸ்க் மாதிரி போட்டுக்குதுங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்களா. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஏலியன் வருது. இந்த மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ஒரு ஆன்டி இருந்திருப்பாங்க. அந்த ஆன்டி ஒரு ஏலியன் தான். அவங்க உள்ள வராங்க. வந்து தலையை அப்படியே ஜிப்பு மாதிரி ஓபன் பண்ணி ஏலியனோட உருவத்துக்கு வராங்க. பாத்தீங்களா எப்படி இருக்காங்கன்னு. ஆக்சுவலா இதோடைய கிராபிக்ஸ் இப்படிதான் இருக்கும். ஏன்னா 2005 ரிலீஸ் ஆனது, அதனால கொஞ்சம் கிராபிக்ஸ் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி மீட்டிங்ல இருக்க நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. அவரு என்ன பண்றாரு, இவரு சில விஷயங்கள் கண்டுபிடிச்சாருல, அந்த ஏலியன் ஃபேக்கான ஒரு ஏலியனை உருவாக்கி இருக்கு, இந்த மாதிரி எல்லா உண்மைகளையுமே அந்த மீட்டிங்ல சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டதும் அங்க இருக்க சேர்மேன், அவர் கூட இருக்க 2மே ஏலியன்ஸ் தான் போல இருக்கு. அதுங்களும் தலையை ஜிப்பு மாதிரி ஓபன் பண்ணி ஏலியன் உருவத்துக்கு வந்துருது. இன்னொரு பக்கம் ரோஸோடைய அம்மா, அவங்களையும் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஏலியன் போயிருக்கு. சோ இந்த மாதிரி 3 இடத்துல நம்ம ரோஸ் கிட்ட, ஹீரோ கிட்ட, ரோஸோட அம்மா கிட்ட, இந்த மாதிரி 3 இடத்துலயுமே ஏலியன் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ இருக்க ரூம்ல மீட்டிங்க்கு வந்த எல்லார்கிட்டயுமே ஒரு ஐடி கார்டு இருக்கும். ஆக்சுவலா அந்த ஐடி கார்டை இந்த ஏலியன்ஸ் தான் கொடுத்திருக்கோம். அந்த ஐடி கார்டை யூஸ் பண்ணி அட் அ டைம்ல எல்லாருக்குமே ஷாக் அடிக்க வச்சு சாகடிக்க வைக்குது. நம்ம ஹீரோக்கும் ஷாக் அடிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே பொறுமையா அந்த ஐடி கார்டை எடுத்துட்டு போய் ஒரு ஏலியனோட கையில கொடுத்துறாரு. அவ்வளவுதான். இப்ப அந்த ஏலியனுக்கு ஷாக் அடிக்குதா. அந்த மாதிரி ஒரு ஏலியனுக்கு ஷாக் அடிக்கும் போது எல்லா ஏலியன்ஸுமே கனெக்ட் ஆயிருக்கும் போல இருக்கு. இந்த ஒரு ஏலியனுக்கு ஷாக் அடிக்கவும் அங்க இருக்க எல்லா ஏலியன்ஸுக்கும் ஷாக் அடிக்குது. இதனால நம்ம ரோஸும் தப்பிச்சிடுறாங்க. அந்த பக்கம் ரோஸோடைய அம்மா இருக்காங்களே அவங்களுமே தப்பிச்சிடுறாங்க. கூடவே நம்ம ரோஸோடைய பாய் ஃப்ரெண்டும் வந்து ஹெல்ப் பண்றான். ரோஸோட அம்மாவை காப்பாத்திட்டு அவனோட வீட்டுக்கு கூட்டு போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோவும் ஓடி வந்துட்டு இருக்காரு. ரோஸை மீட் பண்ணிடுறாரு. 2 பேருமே ஒரு ரூம்ல போய் லாக் பண்ணிக்கிறாங்க. சாதாரண டோர் கிடையாது, மெட்டல் டோரை வச்சு. அதாவது இந்த பிரைம் மினிஸ்டருக்கு ஏதாச்சும் ஆபத்துனா இங்கதான் சேஃபா இருப்பாரு போல. அவருக்காகவே ஸ்பெஷலா உருவாக்கப்பட்ட ரூம். அந்த ரூம்ல வந்து லாக் பண்ணிக்கிறாங்களா. சோ வெளிய இருந்து யாராலையும் உள்ள வர முடியாது. அதே மாதிரி உள்ள இருக்கிற இவங்களாலையுமே வெளியே போக முடியாது. இதனால வெளியே இருக்க ஏலியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுங்க, இவங்க உள்ள இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சேஃபா அவங்க உள்ளே இருக்கட்டும், வெளியே நம்மளோட வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நிறைய இடத்துடைய தலைவர்கள் ஏலியன்ஸா இருக்கவங்க போல அதுங்க எல்லாத்தையுமே
எல்லாத்தையுமே இந்த இடத்துக்கு வர வைக்குதுங்க. ரோஸோடைய அம்மா எப்படியோ தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா அந்த ஏலியன்ஸுக்கு மோப்ப சக்தி ரொம்பவே அதிகமா இருக்கும் போல. அதை வச்சு ரோஸோடைய அம்மா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருச்சு. நேரா வீட்டுக்கு வந்து கதவை உடைச்சிக்கிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம ரோஸுக்கு கால் பண்றாங்க. ரோஸுக்கும் ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இது எந்த வகையான ஏலியன்ஸ்னே தெரியல. அட்லீஸ்ட் அதுங்க எந்த பிளானட்ல இருந்து வந்திருக்குன்னு தெரிஞ்சாதான் அதுங்களோட வீக்னஸை கண்டுபிடிக்க முடியும். எதுவுமே தெரியாததுனால இவங்களால அந்த ஏலியன்ஸ் அழிக்க முடியலையா? சோ அந்த ஏலியன்ஸை பத்தி எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி யோசிக்கிறாங்க. அதுங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, அதுங்க என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து வச்சு யோசிச்சு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. வினிகர், கண்டிப்பா வினிகர் தான் அதுங்களோட வீக் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸோடைய அம்மா கிட்ட சொல்ல, அவங்க கரெக்டா கிச்சன்ல தான் இருக்காங்க. எந்தெந்த பாட்டில் எல்லாம் வினிகர் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒரு ஜக்ல ஊத்திட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏலியன் கரெக்டா உடைச்சிட்டு உள்ள வருதா. உள்ள வந்ததும் இவங்க ஜக்ல இருக்க வினிகரை மேல ஊத்தி விட்டுறாங்க. மேல ஊத்துனதும் ஒரு செகண்டுக்கு ஒன்னும் ஆகல, அப்படியே பேபன் முழிக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே டப்புன்னு வெடிச்சு செதறுது. அவ்வளவுதான், அந்த ஏலியன் பீஸ் பீஸா போயிடுச்சு. இந்த மாதிரி இங்க ஏலியன் செத்தது மத்த ஏலியன்ஸுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அதுங்க தான் எல்லாமே கனெக்ட் ஆயிருக்குல்ல. சோ தன்னோட இனத்துல ஒருத்தவன் செத்து போயிட்டான்றது மத்த ஏலியனுக்கும் தெரிஞ்சிருச்சு. சேர்மனா ஒரு ஏலியன் இருந்துச்சுல, அதுக்கு வருது பாருங்க கோவம். நேரா வெளியே போயிட்டு பிரஸ் கிட்ட பேசுது. என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட பூமிக்கு ஏலியன்ஸ் வந்திருக்கு. அதுங்களோட பிளானே நம்ம பூமியை அழிக்கிறது தான். அதுங்களுடைய ஷிப்பு பூமிக்கு அடியில புதைஞ்சிருக்கு. ஒருவேளை அதுங்க பட்டனை அமுக்கிருச்சுன்னா 45 செகண்ட்ல ஒரு மிகப்பெரிய வெடிப்பு நடக்கும். அந்த வெடிப்புனால இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். சோ அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணோம். அப்பதான் நம்மளே காப்பாத்திக்க முடியும். யுனைடெட் நேஷன் கிட்ட நியூக்ளியர் பாம் இருக்கு. அதுக்கான ஆக்சஸ் கோட் எங்களுக்கு வேணும். அதை கொடுத்தா மட்டும்தான் ஏலியன்ஸ் அதுங்களோட ஷிப்பை வச்சு அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அட்டாக் பண்ணி நம்ம உலகத்தை காப்பாற்ற முடியும். அப்படின்ற மாதிரிலாம் போய்யா பேசிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. இது எல்லாமே அவர் நியூஸ்ல பாத்துட்டாரா. டோரை ஓபன் பண்றாரு. ஹீரோக்காக இன்னுமே அந்த ஏலியன்ஸ் அங்கதான் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஏலியன்ஸ் கிட்ட கேக்குறாரு, நியூக்ளியர் மிசைலை வந்து நீங்க எப்படியும் ஸ்பேஸ்ல யூஸ் பண்ண மாட்டீங்க, ஏன்னா அங்க ஒண்ணுமே கிடையாது. சோ கண்டிப்பா அந்த மிசைல்ஸை வச்சு நீங்க மத்த நாட்டை அட்டாக் பண்ணுவீங்க. பதிலுக்கு அவங்களும் அட்டாக் பண்ணுவாங்க. இதனால வேர்ல்டு வார் 3 உண்டாகும். இப்படியே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு ஒரு கட்டத்துல மொத்த உலகமும் அழிஞ்சு போயிடும். கரெக்டா? இதானே நீங்க பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் கேக்குறாரு. அதுக்கு அந்த ஏலியன் சொல்லுது, ஆமா, ஆனா உலகத்தை அழிக்கிறது மட்டும் எங்களுடைய பிளான் கிடையாது. நீங்க அணு ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த உலகம் ஃபுல்லா ரேடியோ ஆக்டிவா இருக்கும். அந்த ரேடியோ ஆக்டிவா வச்சு ஏகப்பட்ட ஷிப்புக்கு பவர் கொடுக்க முடியும். சோ இந்த பூமிய பீஸ் பீஸா விக்கிறது தான் எங்களோட பிளான் அப்படின்னு சொல்லுதுங்க. அப்போ இங்க இருக்க ஏலியன்ஸ் எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏலியன்ஸ் தான். அதுங்க தான் பூமியை விக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இப்போ டாக்டருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இருந்தாலுமே அந்த ஏலியன்ஸ் டாக்டர் எதுவுமே பண்ணல. ஏன்னா அவர் தான் அந்த ரூம்குள்ள இருக்காருல்ல, அவரால் எப்படி வெளியே வர முடியும். சோ ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் அதுங்க எதுவும் பண்ணல. திரும்ப அவர் உள்ள வந்து லாக் பண்ணிக்கிறாரு. உலகமே நியூக்ளியர் பாமோட கோடுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லா நாட்டுல இருக்கவங்களும் ஓட்டு போடுவாங்க புள்ள இருக்கு. நியூக்ளியர் பாமை கொடுக்கலாமா வேணாமான்னு ஓட்டு போடுவாங்க புள்ள. அந்த மாதிரி ஓட்டிங் போயிட்டு இருக்கு. அப்பதான் ஹீரோ என்ன பண்றாரு, ரோஸோடைய பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சூட் கேஸ் இருக்கு. அந்த சூட் கேஸ்ல எமர்ஜென்சி புரோட்டோகால் இருக்கு. அதாவது எல்லாத்துக்கான பாஸ்வேர்டுமே இந்த சூட் கேஸ்ல இருக்கும். அந்த பாஸ்வேர்டை ரோஸோடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரா. அந்த பையன் என்ன பண்றான், அதை யூஸ் பண்ணி நேவியவே ஹேக் பண்ணிடுறான். சோ இப்ப இந்த பாய் ஃப்ரெண்ட் தான் ஒரு மிசைலை லான்ச் பண்ணி நேரா நம்ம ஹீரோ இருக்காருல அங்க வந்து விழுற மாதிரி பண்றான். அந்த மிசைலை அழிக்கிறதுக்காக ஏகப்பட்ட மிசைல்ஸ் வருது. அதையுமே ஹேக் பண்ணி டிசேபிள் பண்ணிடுறான். இப்போ ஒரே ஒரு மிசைல் மட்டும் வேகமா நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த நோக்கி வந்துட்டு இருக்கு. இது மத்த ஏலியன்ஸுக்கு தெரியாதுல்ல. நம்மளோட வெற்றியை நம்மளோட ஒரிஜினல் உருவத்திலே கொண்டாடணும்னு சொல்லிட்டு அதுங்க மனுஷ உருவத்துல இருந்து வெளியே வந்து ஒரிஜினல் உருவத்துல காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி மிசைல்ஸ் வருது அதுங்களுக்கு தெரியாது. அங்க இருக்க சோல்ஜர்ஸ் தான் இவங்களை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. ஏன்னா மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்மேன், பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி இருக்காங்க. சோ அவங்கள காப்பாத்தலாமேன்ட்டு ஓடி வந்து கதவு திறந்தா உள்ள ஃபுல்லா ஏலியன்ஸா இருக்கு. சரி ஓகேப்பா, நீங்களே பாத்துக்கோங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே பாதுகாப்பா வெளியே கூட்டு வந்துடுறாங்க. இந்த ஏலியன்ஸ் கோடுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா வந்தது கோடு கிடையாது, மிசைல் தான். அப்படியே நேரா அந்த மிசைல் வந்து இவங்க இருக்கிற பில்டிங் மேல படுது. அந்த பில்டிங் ஃபுல்லா சுக்குநூறா செதறிடுது. இதோட சேர்த்து அந்த ஏலியன்ஸும் காலி. ஆனா நம்ம ஹீரோவும் உள்ளதானே இருந்தாரே, அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இவங்க இருந்ததுதான் ஒரு மெட்டல் ஷீல்டு மாதிரி இருக்குல்ல. இத ஸ்பெஷலா பிரைம் மினிஸ்டருக்காகவே உருவாக்கி இருக்காங்க. அதனால அந்த ரூமுக்கு மட்டும் ஒன்னும் ஆகல. மொத்த பில்டிங்குமே அழிஞ்சாலும் அந்த ரூம் மட்டும் சேஃபா இருக்கு. சோ அதுக்குள்ள இருந்த நம்ம ஆளுங்களுக்கும் ஒன்னும் ஆகல. ஏலியன்ஸ் மட்டும் தான் அழிக்கப்பட்டிருக்கு. ஒரு வழியா மறுபடியும் இவங்க எல்லாரும் சேர்ந்து பூமியை காப்பாத்திட்டாங்க. இப்போ ரோஸோடைய அம்மாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு முன்னாடியாச்சும் ரோஸ் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு ஹீரோ கூட சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க அம்மா கிட்டே சொல்லிட்டு போறாங்களா. அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நீ ஏன் இந்த மாதிரிலாம் போற, என் கூடவே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. ஆனா நம்ம ரோஸுக்கு அட்வென்ச்சர் தான் ரொம்ப பிடிக்கும். சோ அவங்க அம்மா கிட்ட கன்வின்ஸ் பண்றான், அம்மா புரிஞ்சுக்கோங்கம்மா, எனக்கு இதாம பிடிக்கும், நம்ம பூமியில இருக்க போரான வாழ்க்கை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ டாக்டர் கூடயே
வழியா போயிடுறா. இப்ப திரும்ப டைம் டிராவல் பண்ணி வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்களா, போற வழியில ஏதோ ஒரு சிக்னல் கிடைக்குது. அந்த சிக்னல்னால டிஸ்டர்ப் ஆகி திரும்ப பூமிக்கே வந்துடுறாங்க. பட் ரோஸ் இருந்த காலகட்டம் கிடையாது, வேற ஒரு டைம் லைன். யாராலுமே வர முடியாத அளவுக்கு ஒரு டீப்பான அண்டர் கிரவுண்ட்ல இருக்காங்க. அங்க நிறைய ஏலியன்ஸோட கலெக்ஷன்ஸா இருக்கு. ஏலியன்ஸோட பொருட்களா மியூசியம்ல அடுக்கி வச்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அதை நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு நிறைய சோல்ஜர்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேரையும் கன் பாயிண்ட்ல பிடிக்கிறாங்க. இந்த இடத்துடைய ஓனர் பேரு ஹென்றி. ஒரு மிகப்பெரிய பணக்காரன் புள்ள இருக்கு. அவனுக்கு இந்த மாதிரி ஏலியன் பொருட்கள் எல்லாம் கலெக்ட் பண்றதுல ரொம்ப ஆர்வம் புள்ள இருக்கு. இப்போ கூட ஏதோ ஒரு டிவைஸ கையில வச்சிருக்கான். அதை எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியல. பட் நம்ம ஹீரோ தான் பல இடத்துக்கு போயிட்டு வந்தவர்ல, அதனால அவருக்கு அந்த டிவைஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. அதை ஆன் பண்ணி காமிக்கிறாரு. அதை பார்த்ததும் இந்த ஹென்றி பையன் என்ன பண்றான், இவனுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, அப்ப கண்டிப்பா இவனுக்கு அதுவும் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டு போய் ஒரு ரூம்ல லாக் பண்றாரு. என்னடா எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்கான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு ரோபோட் இருக்கு. அது இன்னுமே உயிரோட இருக்கு. இவங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலுமே அந்த ரோபோட் அங்க இருக்க யார்கிட்டயுமே பேசல. சோ ஹீரோவாச்சு ஏதாச்சும் ட்ரை பண்ணுவான்னு சொல்லிட்டு தான் கூட்டு வந்திருக்காங்க. அந்த ரோபோட் ஏலியனுக்கு டாக்டரை முன்னாடியே தெரியும் போல இருக்கு. டாக்டரை பார்த்ததுமே அவரை கொல்ல ட்ரை பண்ணுது. பட் அதோடைய கன் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. ஹீரோவோடைய ஆட்கள்லாம் எப்படி செத்தாங்க, டைம் வார் நடக்கும் போதுதான் அந்த போர்ல எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரிதான் அந்த ரோபோட்டும் டைம் வார்ல தான் அந்த ரோபோட் கூட இருந்த எல்லா ரோபோட்டும் இறந்து போயிடுச்சு போல இருக்கு. இத கேட்டதும் ஹீரோக்கும் இன்னும் பயங்கரமா கோவம் வருது. ஏன்னா அந்த போர் நடந்ததே ஹீரோவோட இனத்துக்கும் இந்த ரோபோட்டோட இனத்துக்கும் தான். அந்த போர்ல அடிச்சுக்கிட்டு தான் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இது தெரிய வந்ததும் நம்ம ஹீரோக்கு செம்மையா கோவம் வந்து ரோபோட்டை கொல்ல ட்ரை பண்றாரு. இத வெளியே இருந்து ஹென்றி பார்த்துட்டு ஹீரோவை கூப்பிட்டு போயிடுறான். சரி இதுக்கப்புறமேட்டு அந்த ரோபோட் பேசும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவன் பேச ட்ரை பண்ணா இவன் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்குது. டாக்டர் கிட்ட மட்டும்தான் பேசுது. அதனால அந்த ரோபோட் பேசுற வரைக்கும் திரும்ப அதை சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷாக் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஏலியன் ரோபோட்டும் உள்ள பேசினத வெளியே இருந்து ஹென்றி கேட்டுட்டான். சோ அவனுக்குமே எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. அப்போ நீயும் ஒரு ஏலியனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை புடிச்சு வச்சு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறான். அதுல நம்ம ஹீரோக்கு 2 இதயம் இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, ஒழுங்கா என்ன அவுத்து விட்டுரு. அந்த ரோபோட்டை பத்தி உனக்கு தெரியல, கண்டிப்பா அது எஸ்கேப் ஆயிட்டு இந்த மொத்த உலகத்தையுமே அழிச்சிரும், ஒழுங்கா என்ன அவுத்து விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றாரா. ஆனா இந்த ஹென்றி பையன் கேட்க மாட்டான். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஹீரோவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் அந்த ரோபோட்டை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அத ரோஸ் பாக்குறாங்க. என்ன இது இந்த மாதிரி கொடுமையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட் கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. அங்க போனா அந்த ரோபோட் இன்னும் ரொம்ப அப்பாவி மாதிரி பேசுது. நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன், எங்க இனத்திலேயே நான் தான் கடைசி, நானும் அனாதையாவே சாவ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமா பேசுதா. இதை கேட்டதும் ரோஸுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி அந்த ரோபோட்டை தொடுறாங்களா. இத்தனை நாளா ஒருத்தர் கூட அந்த ரோபோட்டை கையால தொட்டது கிடையாது போல. ஆனா ரோஸ் வந்து தொட்ட உடனே என்ன ஆகுது, அவங்களுடைய ஜீன் டேட்டா எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த ரோபோட் ஸ்ட்ராங் ஆயிடுது. அவ்வளவுதான், கட்டி போட்டிருந்த சங்கிலி எல்லாம் பிச்சுக்கிட்டு வருது. அதை பார்த்துட்டு ஹீரோ சொல்றாரு, உயிரோட இருக்கணும்னா ஒழுங்கா என்ன ரிலீஸ் பண்ணிடு அப்படின்றாரா. இந்த பையலும் ரிலீஸ் பண்ணிட்டான். 2 பேரும் ஓடி வந்து பார்த்தா இவங்க வரதுக்குள்ளேயே ஆல்ரெடி ஒரு பையல அந்த ரோபோட் கொன்றுச்சு. சரி இது தப்பிச்சு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டோரையே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த லாக்ல ஏகப்பட்ட காம்பினேஷன் இருக்கும் போல, கண்டிப்பா அந்த ரோபோட்டால கிளியர் பண்ண முடியாதுன்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, உங்களுக்கு எல்லாம் தெரியாது அந்த ரோபோட் எவ்வளவு ஜீனியஸ் தெரியுமா, பில்லியன் கணக்கான காம்பினேஷன் கொடுத்தாலும் ஒரு செகண்ட்ல அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடும் அப்படின்றாரு. அதே மாதிரி இந்த ரோபோட் என்ன பண்ணுது, அந்த பாஸ்வேர்டை அசால்ட்டா கண்டுபிடிச்சு அந்த டோரை ஓபன் பண்ணி வெளியே வந்துருது. அண்ட் அந்த ரோபோட்டை எவ்வளவு சுட்டாலும் அதுக்கு ஒரு கீறல் கூட படல. வழியில வர எல்லாரையுமே கொன்னுட்டு அங்க ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, அதோடைய இன்டர்நெட் மூலியமா உலகத்துல இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்குது. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பவரையுமே எடுத்துக்கிட்டு அது இன்னுமே பவர்ஃபுல் ஆகுது. இத்தனை நாளா டார்ச்சர் பண்ணதுல உடம்பு ஃபுல்லா உடஞ்சிருக்கும், அது எல்லாமே சரியாயிடுது. பத்தாவதுக்கு லேசர் வேற வருது, அதை வச்சு அங்க இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்களுமே பதிலுக்கு சுடுறாங்க. ஆனா அந்த புல்லட் அது மேல படுறதுக்குள்ளேயே உருகி போயிடுது. இத பார்த்த ரோஸ் கண்டிப்பா நம்ம இங்க இருந்தா செத்து போயிடுவோம்னு சொல்லிட்டு மேல ஓட ஆரம்பிக்கிறாங்க. மேலதான் ஹீரோ இருக்காரு, வேகமா ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு டவுட், அந்த ரோபோட்டுக்கு தான் கால் இல்லல்ல, அப்புறம் எப்படி படிக்கட்டுல ஏறி வரும். சோ கண்டிப்பா அதால வர முடியாதுன்னு ரொம்ப கான்பிடென்ட்டா நின்னுகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ரோபோட்டால பறக்க கூட முடியும் போல இருக்கு. அசால்ட்டா அந்த படிக்கட்டுல எல்லாம் பறந்து வந்துருது. போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல இந்த இடத்துல இருக்கக்கூடிய மொத்த டீமுமே கன்னை வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரோபோட் வந்ததும் எல்லாருமே அட்ட டைம்ல சுடுறாங்களா, அப்ப கூட அதுக்கு ஒண்ணுமே ஆகல. இங்க இருக்க எல்லாரையும் தனித்தனியா சுட்டா ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்ணுது, மேல தண்ணி பைப் போயிட்டு இருக்கு, அதை சுட்டு டேமேஜ் ஆக்குனதும் அந்த இடம் ஃபுல்லா தண்ணி ஆயிடுது. இப்போ அதோடைய லேசரை தண்ணியில சுடுது. அவ்வளவுதான், அங்க இருக்க எல்லாருக்குமே ஷாக் அடிச்சு இறந்து போயிடுறாங்க. ஒரு நிமிஷத்துல அங்க இருக்க மொத்த டீமுமே காலி. இது மட்டும் வெளியே போச்சுன்னா என்ன ஆகும், கண்டிப்பா மக்கள் எல்லாரையுமே சாவடிச்சிரும். ஆக்சுவலா இந்த ரோபோட்டோடைய வேலையே அதுதான், உயிரோட இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சாவடிக்கணும். அப்ப
அப்படிதான் அதை ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. சோ இது எக்காரணத்து கொண்டு வெளியே போயிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த க்ளோஸ் பண்றாங்க. அது ஒரு பங்கர் மாதிரி புள்ள இருக்கு. என்ன ஆனாலுமே அந்த பங்கரை உடைக்க முடியாது. பட் இன்னுமே ரோஸ் ஓடி வந்துகிட்டு இருக்காங்க, வெளியே வரல. அவங்க வரதுக்குள்ள க்ளோஸ் பண்ணா அவங்களுமே மாட்டிப்பாங்க. இருந்தாலும் ஹீரோக்கு வேற வழி இல்ல, ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா வெளியே போயிடுச்சுன்னா கண்டிப்பா எல்லாரையுமே அதை சாவடிச்சிரும்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான், ரோஸ் இன்னுமே இந்த பக்கம் வரல, பங்கருக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. கரெக்டா அந்த ரோபோட்டும் ரோஸ் கிட்ட வந்துருது. அப்படி வந்ததும் ஒரு சுடுற சவுண்டு கேக்குது. அவ்வளவுதான், ரோஸ் இறந்துட்டாங்க போல இருக்கு. அது ரோஸை சுற்றுச்சுன்னு நினைக்கிறேன். சே, இப்படி நம்மள நம்பி வந்த பொண்ணை சாக விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அப்பதான் பார்த்தா அந்த ரோபோட் இன்னுமே ரோஸை சாவடிக்கல, ரோஸை வச்சு மிரட்டி டோரை ஓபன் பண்ண வைக்குது. ஹீரோக்கும் ரொம்ப ஃபீல் ஆயிட்டார்ல, அதனால அப்பாடா உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிக்கலாம்னு அந்த டோரை ஓபன் பண்ணிடுறாரு. ஆனா அப்படியே அவர் விட போறது கிடையாது, ஏலியனை சாவடிச்சாகணும். அதுக்காக என்ன பண்றாரு, ஆடம் அப்படின்னு ஒருத்தவர்கிட்ட போய் பேசுறாரு. அந்த ஆடம் யாருன்னா, இந்த ஹென்றி இருக்கான்ல, அவன் கூட வேலை பார்க்கறவன் தான். ரொம்ப பெரிய ஜீனியஸா, இங்க இருக்கக்கூடிய ஏலியன் பொருட்கள் எல்லாத்தையுமே அவன் தான் கரெக்டா அடுக்கி வைப்பான். அவன் கிட்ட போயிட்டு ஏதாச்சும் ஏலியன் வெப்பன் இருக்கான்ட்டு ஹீரோ கேக்குறாரு. உடனே அவன் ஒன்னொன்னா எடுத்து காமிக்கிறான். அது எதுவுமே வேலை செய்யல. கடைசியா ஒண்ணுதான் வேலை செய்யுது. அதை எடுத்துட்டு நேரா ரோஸை காப்பாத்துறதுக்காக போறாரு. இந்த பக்கம் அந்த ரோபோட் ரோஸை கூப்பிட்டுட்டு மேல வந்துருது. ஹென்றி பையன் இருக்கான். அந்த பையன் தானே ரோபோட்டை இத்தனை நாளா டார்ச்சர் பண்ணான். சோ ஹென்ரிய பார்த்ததும் அந்த ரோபோட் கொல்ல போகுது. நடுவுல ரோஸ் தடுக்கிறாங்க. ஆக்சுவலா உனக்கு என்னதான் வேணும், கொல்றதை தவிர உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்களா. அப்ப அந்த ரோபோட் சொல்லுது, எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சீலிங்கை ஷூட் பண்ணுது. அப்ப வெளியே இருக்க சூரிய வெளிச்சம் உள்ள படுது. ரொம்ப நேரமா அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறதுனால நம்ம ரோஸ் சூரிய வெளிச்சத்தை என்ஜாய் பண்றாங்களா. இந்த ரோபோட் என்ன பண்ணுது, நானும் சூரியனை உணரணும்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணுது. பார்த்தா உள்ள ஒரு ஏலியன் உட்கார்ந்துட்டு இருக்கு. சோ வெளியே இருக்க அந்த ரோபோட் தோற்றம் ஒரு ஷீல்டு மாதிரி புள்ள இருக்கு. அண்ட் இப்ப இந்த ரோபோட்டுக்கு என்ன பிரச்சனைனா, இதோடைய ப்ரோக்ராமே கொல்றதுதான். ஆனா ரோஸ் தொட்டதுனால ரோஸோடைய டிஎன்ஏவை வச்சு இது மியூட்டேட் ஆயிருக்கு. அதனால ரோஸோடைய ஹியூமன் ஃபீலிங்ஸ், அந்த மனித தன்மை இருக்கும்ல, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரோபோட்டுக்கு வருது புள்ள. அந்த விஷயம் இதுக்கு சுத்தமா பிடிக்கல. சோ ரோஸ் கிட்ட என்ன கேக்குது, தயவு செய்து என்ன சாக சொல்லி ஆர்டர் கொடு, என்னால இப்படி வாழ முடியாது, எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு கெஞ்சுது. இதுக்கு மேல ரோஸால என்ன பண்ண முடியும், உன் விருப்பம் அதனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீ உன்னையே சாவடிச்சுக்கோன்னு ஆர்டர் கொடுத்துடுறாங்க. அந்த ஆர்டர் வந்ததும் இந்த ரோபோட் தன்னைத்தானே அழிச்சுக்குது. அடுத்து இந்த ஹென்றி பயலோட அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணு இருக்கா. அவன் என்ன பண்றா, செம்ம கோவத்துல இருக்கா. ஒன்னாலதான் 200க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரிய புடிச்சிட்டு போறா. என்ன பண்ண போறானா, அவரோட மெமரியை எல்லாம் அழிச்சிட்டு அப்படியே ரோட்ல விட்டுற போறாளாம். இதுதான் உனக்கு தண்டனைன்னு சொல்லிட்டு புடிச்சு இழுத்துட்டு போறா. அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த அண்டர் கிரவுண்ட் இதை ஃபுல்லா அவ க்ளோஸ் பண்ண போறாளாம். சோ அதுக்குள்ள இவங்க எல்லாரும் வெளியே போகணும்ல. ஆடம் என்ன பண்றான், இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு வெளியே போறான். ஆனா நம்ம ஹீரோவும் ரோஸும் வெளியே ஓடாம நேரா அந்த போலீஸ் பூத்துக்கு போறாங்க. ஏங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க, இந்த இடத்தையே க்ளோஸ் பண்ண போறாங்களா, சீக்கிரம் வாங்க வெளியே போயிடலாம்னு சொன்னா ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அந்த பூத்துக்குள்ள போறாரு. ரோஸ் என்ன பண்றாங்க, நீயும் வேணா என் கூட வா, வந்தா உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள போயிட ஆடமுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி இதுங்க ஏதோ சொல்லுங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே அந்த போலீஸ் பூத்துக்குள்ள வந்துடுறாரு. உள்ள வந்த ஆடம் அந்த இடத்த பார்த்து செமையா ஷாக் ஆயிட்டு இருக்கானா. இப்போ இவங்க 2 லட்சம் வருஷம் ஃபியூச்சருக்கு போறாங்க, ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. இந்த டைம் லைன்ல நம்ம பூமிக்கு 5 நிலவு இருக்கு. அண்ட் பூமியோட பாப்புலேஷன் என்ன தெரியுமா, 96 பில்லியன். இத்தனை மக்கள் அந்த பூமியில இருக்காங்க போல இருக்கு. அப்போ டாக்டர் அந்த இடத்துல ஒரு பொண்ணை மீட் பண்றாரு. அந்த பொண்ணோட பேரு கேத்தி. ஆக்சுவலா இவ ஒரு ரிப்போர்ட்டர் போல இருக்கு. இந்த பொண்ணு தான் இந்த ஸ்டேஷன்ல இருந்து உலகத்துல இருக்க எல்லாருக்குமே நியூஸை டிரான்ஸ்மிட் பண்ணுவா. அந்த பொண்ணு இவங்க 3 பேரையும் ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போறா. அங்க இன்னுமே நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. நடுவுல இருக்க சேர்ல போய் கேத்தி உட்கார்றா. சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அவங்களுக்கு முன்னாடி இருக்க டிவைஸ்ல கைய வைக்கிறாங்க. அப்போ கேத்தியோட நெத்தியில சின்னதா ஓபன் ஆகுது. அதாவது அவங்களோட பிரெயினே டைரக்டா ஓபன் ஆகுது. அதுக்குள்ள ஒரு பீம் அடிக்கப்படுது. சோ இது மூலியமா எல்லா சிட்டி, கண்ட்ரி, சுத்தி இருக்க பிளானட்ஸ், இதுல இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே டைரக்டா கேத்தியோட பிரெயின்குள்ள போகுது. சுருக்கமா சொல்ல போனோம்னா கேத்தியோட பிரெயின் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. சுத்தி நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களா, அவங்களோட தலையிலயுமே சின்னதா ஒரு சிப் இருக்கும். அது மூலியமா 600 சேனல்ஸ கேத்திக்கு கனெக்ட் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு ரூம்ல இருந்து எடிட்டர் பாத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவர் யாரையோ தேடிக்கிட்டு இருக்காரு. இந்த கூட்டத்துல ஏதோ ஒரு கருப்பாடு இருக்கு, பொய் சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரா இருக்கும்னு தேடி பாக்குறாரு. ஒரு வழியா அந்த கேரக்டரை கண்டுபிடிச்சிடுறாரு. வேற யாரும் இல்ல, கேத்தியோட ஃப்ரெண்டு. அவங்க பேரு சுக்கி. இவளை தூக்குங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இந்த பக்கம் அந்த டிரான்ஸ்மிட் பண்ற ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் கொடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு டிஸ்பிளேல ஒருத்தவங்களோட பேர் வரும். அந்த ப்ரொமோஷன் கிடைச்சிச்சுன்னா அவங்க 500வது ஃப்ளோருக்கு போகலாம். யாரா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கேத்தி தான் ரொம்ப நாளா இதுக்காக வெயிட் பண்ணி ரொம்ப உழைச்சிக்கிட்டு இருக்காங்க போல. சோ கண்டிப்பா எனக்கு தான் ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கிறது அந்த சுக்கின்ற பொண்ணுக்கு. கேத்தியால இதை
ஏத்துக்கவே முடியல. பட் என்ன பண்றது, ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கிறது சுக்கிக்கு. அவங்க எல்லா பொருளையும் பேக் பண்ணிட்டு லிஃப்ட்ல அந்த 500வது ஃப்ளோருக்கு போறாங்க. அந்த சமயம் நம்ம ரோஸ் என்ன பண்றாங்க, இந்த ஆடம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி யோசனையில சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கான். அவங்க கிட்ட போயிட்டு, என்னப்பா இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும், எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நீ என்ன பண்ற, உனக்கு இதெல்லாம் பிடிக்கலனா டைம் டிராவல் பண்றாங்களா, அதோட பேரு டார்டிஸ். அந்த டார்டிஸ்ல போய் ரிலாக்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அதோடைய சாவியை வேற கொடுக்குறாங்க. ரோஸ் கிட்ட ஒரு போன் இருந்திருக்கும். அந்த போனுடைய பேட்டரிய ஹீரோ எப்பயோ மாத்திருப்பாரு. அப்படி மாத்தினதுனாலதான் அவங்களால அந்த போனை யூஸ் பண்ணி ரோஸோட அம்மா கிட்ட பேச முடியும். ஏன்னா இவங்க ஃபியூச்சர்ல இருக்கும்போது எப்படி பாஸ்ட்ல இருக்க அவங்க அம்மா கிட்ட பேச முடியும். ஹீரோ பேட்டரிய மாத்தி போட்டு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொடுத்ததுனாலதான் இவங்க அடிக்கடி கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. அந்த போனை வேற இந்த ஆடம் பையன் வச்சிருக்கான். ஏன்னா நடுவுல பேச கொடுத்திருப்பாங்க புள்ள இருக்கு. அதை அந்த பையன் திரும்ப கொடுக்கவே இல்லை. சோ ரோஸோடைய போனு, அந்த டார்டிஸோட சாவி எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே போறான். என்ன பண்ண போறான்னு தெரியல. அடுத்து அந்த சுக்கின்ற பொண்ணு இருந்தால, அவன் 500வது ஃப்ளோருக்கு போயிடுறான். அங்க போய் பார்த்தா யாருமே இல்ல, ஒரே இருட்டா இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த இடம் ஃபுல்லா பனியா இருக்கு. இவன் ஒரு டார்ச் எடுத்துட்டு அந்த இடத்த சுத்தி பாக்குறா. அப்போ இவங்க கீழ் ஃப்ளோர்ல இருக்கும்போது நடுவுல ஒரு சேர் இருக்கும், சுத்தி நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, அதே மாதிரியே ஒரு செட்டப் இருக்கு. ஆனா அந்த இடத்துல ஃபுல்லா இறந்து போன எலும்பு கூட உட்கார்ந்து இருக்கு. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த இடத்துல இருக்க எடிட்டரை மீட் பண்றா. இந்த எடிட்டர் பையன் இங்கதான் இருக்கான் போல இருக்கு. அவன் பாக்குறதுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கான். அந்த எடிட்டரை பார்த்ததும் இந்த சுக்கின்ற பொண்ணு கண்ணை வச்சு மிரட்டுறா. ஏன்னா இவ ஏதோ ஒரு கிளர்ச்சி கூட்டத்தை சேர்ந்தவ. இவன் மக்களுக்கு உண்மையான நியூஸ சொல்லாம மேனிபுலேட் பண்ணி எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்கான் போல இருக்கு. அதை எதிர்த்துதான் ஒரு கூட்டம் போராடிக்கிட்டு இருக்கு. அந்த குரூப்பை சேர்ந்தவ தான் இந்த சுக்கின்ற பொண்ணு. பட் இந்த எடிட்டர்ன்றவன் இந்த இடத்துடைய பாஸ் கிடையாது. அவனுக்கும் மேல ஒரு பாஸ் இருக்காங்க புள்ள. அதுவும் அந்த பாஸ் மனுஷன் கிடையாது, ஒரு கிரியேச்சர். அது அப்படியே மேல இருந்து சுக்கி பொண்ணு அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவருக்கு ஒரு டவுட் வந்துருது. என்னன்னா இவங்க ஃபியூச்சருக்கு வந்திருக்காங்க, அதாவது 2 லட்சம் வருஷம் ஃபியூச்சருக்கு வந்திருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவர் ஒரு ஏலியனை கூட பார்க்கல. நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த மனுஷங்க 90 வருஷம் பின்தங்கி இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி கரெக்டா 90 வருஷத்துக்கு முன்னாடில இருந்துதான் இந்த ஸ்டேஷன்ல இருந்து நியூஸ் எல்லாம் டிரான்ஸ்மிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அதுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் லிங்க் இருக்குமான்னு நம்ம ஹீரோக்கு டவுட் வருது. இன்னொரு பக்கம் அந்த ஆடம் பையன், இவங்க தான் ஃபியூச்சருக்கு வந்திருக்காங்கல்ல, சோ இங்க இருக்க ஒரு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கலாம் போல இருக்கு. அதை வச்சு அந்த பையன் என்ன பண்றான், நம்ம ரோஸோடைய போன் இருக்குல்ல, அந்த போனை யூஸ் பண்ணி இவங்க வீட்டுக்கு கால் பண்றான். வீட்டுல யாருமே இல்லாததுனால வாய்ஸ் மெயில்ல போகுது. உடனே அந்த பையன் என்ன பண்றான், கம்ப்யூட்டர்ல பாக்குற எல்லா இன்ஃபர்மேஷனையுமே அந்த பக்கம் அவங்க வீட்டுல இருக்கிற வாய்ஸ் மெயில்ல ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் காட்ட மாட்டேங்குது. இதுக்கு மேல நீங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா 16வது ஃப்ளோருக்கு போங்கன்னு சொல்லுது. உடனே இந்த பையன் அங்க போய் பாக்குறான். அங்க போனா சிப் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மண்டைக்குள்ள எல்லா மனுஷங்களுக்கும் சிப்பு வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி சிப்பை வச்சிட்டு இருக்காங்க. இந்த பையன் கிட்ட வந்து அன்லிமிட்டடான காசு இருக்கு. நம்ம ஹீரோ தான் கொடுத்திருப்பாரு. ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாரு. அதை வச்சு இந்த பையன் என்ன பண்றான், இவனோட தலைக்குள்ள ஒரு சிப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிறான். இது மூலியமா அந்த பயலால எல்லா இன்ஃபர்மேஷனையுமே தெரிஞ்சுக்க முடியும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ, இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த 500வது ஃப்ளோருக்கு போறதுக்கு ஹேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இத கேமரா வழியா அந்த எடிட்டர் பையன் பாத்துறான். இந்த பையன் யாரு, இவன் எங்க இருந்து வந்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் ஐடியா செக் பண்ணா. நம்ம ஹீரோவை பத்தி தான் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் யாருக்குமே தெரியாது. சோ நம்ம ஹீரோ யாருன்றத அந்த பயலால கண்டுபிடிக்க முடியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ எப்படியா ஆக்ட் பண்ணி அந்த 500வது ஃப்ளோருக்கு வந்துடுறாரு. அங்க வந்து அந்த எடிட்டரை மீட் பண்றாரு. அந்த இடத்துலதான் இந்த சுக்கி பொண்ணு இருக்கா. பட் ஒரு அசைவும் இல்ல. என்னன்னு பார்த்தா அங்க வேலை பார்க்குற எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. சோ இறந்து போன ரெட் பாடியோட தலையில இருக்க சிப்பை யூஸ் பண்ணி தான் இந்த எடிட்டர் பைய கண்ட்ரோல் பண்ணி அவங்கள வேலை பார்க்க வச்சிட்டு இருக்கான். சோ நம்ம சுக்கியுமே இறந்து போயிட்டாங்க. இப்பதான் அந்த எடிட்டருடைய உண்மையான பாஸ் ஏலியனை காமிக்கிறாங்க. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. 100 வருஷமா மனுஷங்க எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும்னு நியூஸ் வழியா எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு புள்ள. அவ்வளவுதான், ஹீரோவும் ரோஸும் வேற வசமா வந்து மாட்டிக்கிட்டாங்களா, 2 பேரையும் புடிச்சு லாக் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஆடம், அவன் தலையில சிப்பு வந்துருச்சு. சோ எல்லா இன்ஃபர்மேஷனும் அவனுக்கு தெரியும். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்மளோட வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் ஒரு ரூமுக்கு போவாங்கல்ல, அந்த ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்க சேர்ல உட்கார்றான். கேத்திக்கு எப்படி பிரெயின் ஓபன் ஆகி டைரக்டா அவங்களோட பிரெயின்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் போகும், அதே மாதிரி இப்ப இந்த பையன் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இவன் வீட்டுல இருக்க வாய்ஸ் மெயில்ல சேர்ந்துகிட்டே இருக்கு. இத அந்த எடிட்டர் பையன் பாத்துறான். இந்த மாதிரி அந்த ஆடம் பையலோடைய மைண்ட் கனெக்ட் ஆயிருக்கிறதுனால அவனோட மைண்டுக்குள்ள இருக்க எல்லா விஷயத்தையுமே இந்த எடிட்டரால படிக்க முடியுது. இதை வச்சு அந்த எடிட்டர் பையன் ஹீரோ பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறான். ஹீரோ யாரு, எங்க இருந்து வந்திருக்காரு, ரோஸ் கூட எப்படி சேர்ந்தாரு, இந்த மாதிரி ஒரு விஷயமா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். அது மட்டும் இல்ல, ஆடம் கிட்ட அந்த டார்டிஸோட சாவி இருக்குல்ல, அதான் இவங்க டைம் டிராவல் பண்றாங்களே போலீஸ் பூத், அதோடைய சாவியை கூட இந்த பையன் எடுத்துக்கிறான். சோ இங்க இருக்கக்கூடிய ஏலியன் என்ன பண்ணுதுன்னா, மக்கள்
மக்கள ஒரு அடிமை மாதிரி இவங்க சொல்ற பொய்யான நியூஸை கேட்டு டெவலப் ஆகாம குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இத்தனை நாளா அந்த மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இந்த உண்மைகள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரா? அப்பதான் கரெக்டா இந்த கேத்தி பொண்ணு மேல வரா. அவ அங்க ஒளிஞ்சிருந்து இந்த எல்லா உண்மையும் கேட்டுட்டா. எப்படியாச்சும் நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கேயும் அந்த நடுவுல பெரிய சேர் இருக்குல்ல, அந்த சேர்ல போய் உட்காந்துட்டு அந்த சேர் மூலியமாவே ஆக்சஸ் பண்ணி என்ன பண்றா, கீழ் ஃப்ளோர்ல நிறைய ஹீட் இருக்கும், அந்த ஹீட் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா மேல கொண்டு வரா. ஏன்னா இந்த ஏலியனுக்கு ஹீட்னா சுத்தமா பிடிக்காது போல இருக்கு. அதனாலதான் இந்த இடமே ஃபுல்லா பனி பிரதேசம் மாதிரி இருக்கும். ஆனா இப்போ கேத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஹீட்டை கொண்டு வரதுனால அந்த ஏலியனுக்கு வலி தாங்க முடியல. வலியில பயங்கரமா கத்துது. ஒரு கட்டத்துல அந்த ஹீட்னால வெடிச்சு செதறி செத்தே போயிடுது. ஹீரோ அந்த லாக்ல இருந்து எப்படியோ தப்பிச்சிடுறாரு. கேத்திய கூப்பிட்டுட்டு கீழே வந்துடுறாரு. அந்த ஹீட்னாலே அங்க இருக்கக்கூடிய அந்த எடிட்டர் பையலும் செத்து போயிடுறான். வழக்கம் போல நம்ம ஹீரோ உலகத்தை காப்பாத்திட்டாரா? இனிமே மனுஷங்க முன்னேறி போயிட்டே இருப்பாங்க, எந்த ஒரு தடையும் இல்லாம. ஆனா இந்த ஆடம் மேலதான் ஹீரோக்கு செம்ம காண்டு. விட்டா கொன்றுவாரு போல இருக்கு. ஆனா அவர் அப்படி பண்ணல. நேரா அந்த பயலை கூப்பிட்டு வந்து அவனோட டைம் லைன்ல இருக்க அவனோட வீட்லயே விட்டுறாரு. ஆனா என்ன பிரச்சனைனா இவனோட தலையை இன்னுமே அவனால ஓபன் பண்ண முடியும். ஒரு சொடக்கு போட்டா அந்த தலை பிரெயின் ஓபன் ஆகிற மாதிரி செட்டப் பண்ணிருக்கான் போல இருக்கு. ஹீரோ ஒரு சொடக்கு போடுறாரு, தலை மட்டும் லைட்டா ஓபன் ஆகுது. இப்படியே இங்க விட்டுட்டு போனா நான் என்ன பண்றது, என்னையும் உங்க கூட கூட்டு போயிடுங்க அப்படின்னு அந்த ஆடம் பையன் சொல்றான். பட் நம்ம ஹீரோ கூட்டு போவாரா? நீ பண்ண வேலைக்கு இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு இவன் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வாய்ஸ் மெயில்ல சேவ் பண்ணால அதை எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இந்த பையனை அப்படியே விட்டுட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அவ்வளவுதான், அப்படியே கட் பண்ணி எபிசோட் அங்கேயே முடியுது. சோ மக்களே, இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் தெரியுமா? டாக்டர் ஹூ அப்படின்ற சீரீஸ் தான் 2005 ரிலீஸ் ஆன சீரீஸ்ல பாதி பார்ட்ட பார்த்திருக்கோம். இன்னும் மீதி இருக்க எபிசோட்ஸை நீங்க பார்க்கணும்னா நீங்க பண்ண வேண்டியது அப்படியே ஒரு லைக்க போட்டு ஹைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ 15K போனாதான் இந்த சீரீஸோடைய அடுத்த பார்ட்டை நான் போடுவேன். சோ வேணுமா வேணாமான்றதை நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. யாரெல்லாம் பாக்குறீங்களோ மறக்காம ஒரு லைக்க போட்டுருங்க. சோ இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது டிஎன்சி ஸ்டோரி டைம்ஸ். நான் உங்க டிஎன்சி. பாய்.